வாழ்த்துக்களை நான் மனமழிமைகளால் வழங்கிக் கொள்கின்றேன். வணக்கத்திற்கும் அன்பிற்கும் உரிய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, என் அன்பிற்குரிய மோகனவேலையா அவர்களே, சிவனைய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அறிவிக்குடைய மனங்கறிந்த வணக்கம். திருமூலருடைய 10ஆம் திருமுறை நாம் திருமந்திரத்தை சிந்தித்து வருவதற்கு திருவருடன் குருவருடன் நமக்கு கூட்டியிருக்கிறது. 2ஆம் தந்திரத்தில் சர்வ சிருஷ்டி என்பதை நாம் தொடங்கியிருக்கிறோம். போன வகுப்பிலே சொன்னது போல தத்துவங்களை புரிந்து கொள்ளுகின்ற அடிப்படையில் திருமூலர் இந்த தந்திரத்தை சர்வ சிருஷ்டி என்று ஆரம்பிக்கிறார். படைப்பு என்பது எப்படி நிகழ்கிறது என்பதை பற்றிய சைவ சித்தாந்த விளக்கம் திருமூலருடைய இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். நம்முடைய சாத்திர நூல்களில் படைப்பை பற்றிய செய்திகள் சொல்லப்படுகின்றன. உண்மை விளக்கம் தத்துவ தோற்றத்தை சொல்லுகிறது. சிவஞான சித்தியாரும் படைப்பு தொடக்கத்தை சொல்லி தத்துவங்கள் எப்படி ஒன்றிருந்து ஒன்று வருகின்றன என்பதையும் விளக்குகிறார்கள். அதற்கு முன்னோடியாக முதலே நமக்கு திருமந்திரத்தில் இந்த பகுதியை நாம் படித்தால் சாத்திர நூல்களுக்கெல்லாம் இது முன்னூலாக இருந்து அவர் சொல்லுகின்ற முறையையும் நாம் பின்பற்றலாம். திருவாசகத்தில் ஒரு குறிப்பு நாம் அடிக்கடி சொல்வது, அதை 6 கோடி மாயாசக்திகள் என்று நாம் சொல்கிறோம். அந்த 6 கோடி மாயாசக்திகள் என்றால் பொதுவாக மாயாசக்திகள் என்று எல்லாம் நிறைய என்று சொல்கிறாங்க. ஆனால் 6 என்று ஒரு எண்ணிக்கை சொல்கிறார். 6 கோடி என்று 6 என்ற ஒரு எண்ணிக்கையை சொல்கிறார். அதனால் கோடி என்றால் முடிவு என்று அர்த்தம். தமிழில் கோடிக்கணக்கான் இருக்குது, மேல் எல்லை, முடிவு எல்லை, கோட்டீஸ்வரன் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா, முடிவாக இருக்கின்ற பெருமான் என்று. பெருமானை முன்னவன் என்று நாம் சொல்லுவோம், முடிவானவன் என்று நாம் சொல்லுவோம். ஆதி அந்தம் என்று சொல்கிறோம் இல்லையா, அதுபோல முதல்வன் என்று சொல்கிற வழக்கம் உண்டு. முடிந்த நிலையில் இருக்கின்ற முடிவானவன் என்பதும் உண்டு. அதனால் கோடி என்பது முடிவை குறிப்பது. பெருமானுக்குத்தான் கோடீஸ்வரன் என்று பெயர். நாமெல்லாம் கோடீஸ்வரன், நாம் கோடீஸ்வரன் பேர் வச்சுட்டா என்ன நினைக்கிறோம், அவர் கோடிக்கணக்காக பணம் வச்சுக்கிட்டு இருக்கார், அவர் தான் கோடீஸ்வரன். அப்படி யாரும் நாம் செல்வத்தை வைத்து சொல்வது கிடையாது. அடிப்படையாக நீங்கள் கூட பாருங்கள், எங்கன்னா குபேரன் யாரெல்லாம் பேர் வச்சுக்கிறாங்களா பாருங்கள், இல்லையா? அப்படி வைப்பது கிடையாது. ரொம்ப 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 குறை, ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். ஏன்னா பெயர் வைக்கிற பொழுதே உயர்ந்த விஷயங்களை பற்றிய பெயர் தான் வைக்கணுமே தவிர தாழ்ந்த பெயரை சொல்லக்கூடாது என்பது ஒரு மரபு. இப்போ நாம் வேடிக்கை நான் சொல்கிற வழக்கம் உண்டு. நாம் படித்த பட்டங்களை நம்ம வேணால் போட்டுக்கலாம், தப்பில்லை. அது ஒன்றும் பெரிய, அது கூட போடக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல. அவர் என்ன படிச்சிருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறது முனைவர் என்று போட்டுக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது என்று போட்டுக்கிறாம யாராவது, இல்லை இவ்வளோ செல்வம் இருக்கிறது என்று போட்டுக்கிறோம். இப்போ ஒரு இந்த தேர்தல் வந்தால் கணக்கு காட்டுறாங்களா, இவ்வளோ எனக்கு சொத்து வருகிறது, அந்த மாதிரி யாராவது காட்டுறாங்களா என்றால், இது மாதிரி வருமான வரி இது போன்ற விதிகள் இருந்தால்தான் நம்முடைய செல்வத்தை வெளிப்படுத்துவாங்களே தவிர இயல்பாக வெளிப்படுத்துவது என்பதில் அது நாகரிகம் இல்லை. முதல்ல தஞ்சாவூர் மாவட்டத்தில் எங்களுக்கு ஒரு 1965 நாங்கள் போன பொழுது, அப்போ தான் வீட்டோடு எல்லாம் பொருட்கள் அப்போல்லாம் அங்கே போயிட்டோம், குடும்பத்தோடு காஞ்சிபுரத்தை விட்டு போயிட்டோம். எங்களுக்கு வந்த எத்தனையோ அதிர்ச்சியான செய்தியில் ஒரு முதல் செய்தி என்னன்னு சொன்னால், என்ன கேட்பாங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு. காஞ்சிபுரத்து வந்திருக்கோம். அப்பா என்ன வேலையாக வந்திருக்கிறாருங்க அப்படின்வாங்க. அப்போ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருந்தாங்க. அங்கே இருக்கிற பல்கலைக்கல்லூரியில் பேராசிரியராக கூப்பிட்ருக்காங்க. அவ்வளோதான் நம்ம கேட்கணும். அதுக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு கேட்பாங்க. நீங்கள் இன்வேரியபிளாக நீங்கள் போனீங்க, இன்றைக்கும் போனீங்கன்னா
தஞ்சாவூர் மாவட்டத்தில் வரையில் நீ என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்பாங்க, என்ன சம்பளம்னு கேட்பாங்க. ரெண்டாங்க முக்கியம். நம்ம வழக்கம் கிடையவே கிடையாது. எவ்வளோதான் இருந்தாலும் என்ன சம்பளம் நம்ம கேட்குற வழக்கம் கிடையாது. அது நாகரிகம் அல்ல. என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கலாம், எவ்வளோ மாதம் சம்பளம் என்று கேட்கக்கூடிய, ஆனால் அங்கே கேட்பாங்க. அதனால் இது போன்ற சில பெயர்களை நான் வைத்துக் கொள்வது கிடையாது. கூட 5 தொழில் படிக்க போகிறோம். பெருமானை பற்றி படிக்கிற பொழுது அருளல் தொழில் இருப்பது சதாசிவன். எனவே சதாசிவன் என்ற பெயர் நம்ம நிறைய வச்சுக்கிறோம். ஏன்னா அருளல் இருப்பதனால என்று வச்சுக்கிறோம். படைத்தல் தொழில் இருக்கிற பிரம்மன் எங்கேயாவது பிரம்மன் பேர் வச்சுக்கிறோமா? யாராவது பிரம்மன் பேர் வச்சு நான் வச்சுக்கிறேன், வைக்கிறது கிடையாது அதிகமாக. எதுபோல் ராமாயணத்தில் ராவணன் என்ற பெயர் வைக்கிறது கிடையாதோ அதுபோல ராமன் என்ற பெயரை நாம் அடிக்கடி வைக்கிறோம். மாப்பூசி இருந்தபோது சொல்லுவார், அவர் கற்புக்கு சிறந்தவள் கண்ணகி, அதே போல் கற்போடு வாழ்ந்தவள் மாதவி. 2 பேரையும் வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் மாதவின்னு பேர் வைக்கிறாங்க, கண்ணகி பேர் வைப்பது கிடையாது. அதிகமாக தமிழ்நாட்டில் கண்ணகியின் பேர் வச்சா அதே மாதிரி ஆகிடும் போகுது. கற்பு கரைசி தான் அந்த அம்மா, ஆனால் வாழ்க்கை இல்லாமல் போச்சு இல்லையா? எனவே பெயரளவில் அந்த அம்மா வாழ்க்கை இல்லாமல் போச்சு இல்லையா? அது மாதிரி வைக்கக்கூடாது என்று இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வருகிறது. மாப்பூசி தன்னுடைய பேத்திக்கு கண்ணகின்னு பேர் வச்சிருக்கிறார். தன்னுடைய மகன் வைரோ மகள் வைரோ தெரியல, அவனுடைய பேத்திக்கு கண்ணகியின் பெயர். சிங்கப்பூரில் வாழ்கின்ற தமிழர்களில் பல பேருக்கு கண்ணகி என்ற பெயர் இயல்பாக இருக்குது. மொரீஷியஸில் நாம் போயிருக்கோம், அங்கேயும் கண்ணகி என்ற பெயர். நான் தமிழ் படிக்கிறதா கண்ணகியின் பேர் இருக்குமா? ஆச்சரியமாக இருக்கும். இங்கே நம்ம தமிழ்நாட்டை அப்படி பார்க்க முடியாது. அதுபோல் பெயருக்கே சொல்கிறேன், அந்த பெயரளவிலே கூட நாம் இப்படி வைப்பது கிடையாது. அதனால் பெருமான் படைக்கின்ற பொழுது 6 கோடி மாயாசக்திகள் என்று குறிப்பாக சொன்னார் நம்முடைய மாணிக்க வாசகர், தோத்திரமாக இருந்ததால். அந்த 6 கோடி என்பதுதான் படைப்பு. பெருமான் படைப்பது என்பது 6 கோடி. 6 வகையாக சொல் உலகம், பொருள் உலகம் என்று 2ஆக பிரிக்கணும். 2ஆக பிரித்து சொல் உலகத்தில் மந்திரம், பதம், எழுத்து, வண்ணம்னு வாங்க, அது எழுத்து, இது சொல் உலகம். பொருள் உலகம் என்பது தத்துவம், புவனம், கலை என்று 3ஆக. இப்படி பெருமான் சொல்லுலகத்தையும் பொருள் உலகத்தையும் படைக்கிறான், படைப்பு தொழில் செய்கிறான் என்பதற்கு 6 கோடி மாயாசக்திகள் என்று, இவற்றையெல்லாம் மாயிலிருந்து படைப்பதாலே மாயாசக்திகள் என்று குறிப்பாக சொல்லி சென்றார். அப்போ நம்ம பெருமானுடைய படைப்பை தோற்றத்தை பற்றி சாத்திரங்களை படிக்கிறோம்னு சொன்னால் சுருக்கமாக தோத்திரங்களையும் சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லை, பல இடங்களில் அப்படி இப்போ சொல்லாக இருக்கிறான் என்று வருகிறது பார்க்கிறோம். எண்ணும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என்று பாடுறார். ஈழேருலகம் பார்க்கிறார், எல்லாம் சிவனன் என்றாய் என்றெல்லாம் பாடுறாங்க இல்லையா? இந்த எல்லாம் என்பதெல்லாம் என்ன என்றால் படைப்பு ஆக இருக்கின்ற கருவிகள், படைக்கின்ற பொருள்களாமாக அவன் இருக்கிறான் என்று. அவன் எப்படிலாம் பாடியிருக்கிறாங்க பாரு. வானாகி மண்ணாகி, இருநிலனாய் தீயாகி நீருமாகி, ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் என்று, ஏழிசையாய் இசைப்பயனாய் என்று இப்படியெல்லாம் நிறைய பாடுறாங்க இல்லையா? இதெல்லாம் படைப்பினுடைய பின்னணியிலே நாம் பெருமானை பார்ப்பது. நிலத்தை பார்க்கிற பொழுதும் நிலம் பெருமானால் படைக்கப்பட்டதல்லவா என்று நிலனானாய் நீரானாய் என்று பார்க்கிறோம். அதனால் படைப்பை நாம் அவ்வப்பொழுது நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருமுறையில் அங்கங்கே அதை பாடியிருக்கிறார்கள். நின்ற திருத்தாண்டகம் என்பது சதருத்ரியம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீருத்ரத்தினுடைய விளக்கம் என்று சொல்லுகிறார்கள். ஸ்ரீருத்ரம் என்பது நமக்கு தெரியும், யஜுர்வேதத்திலே உள்ளது. அது பெருமான் எல்லா வகையாக இருக்கிறான், உயிர் பொருளாக உயிரல் பொருளாக இருக்கிறான் என்று சொல்வதை அந்த ஒரு பட்டியல் போடுறார் நிறைய. அதை நம்முடைய நாவுக்கரசர் குறிப்பாக தாண்டகத்திலே பாடியிருக்கிறார் என்பார்கள். ஆனால் படைக்கின்றவனை அவ்வப்பொழுது நாம் நினைக்க வேண்டும், மறவாமல் நினைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இதையெல்லாம் தோத்திரங்களே பாடியிருக்கிறார்கள். சாத்திரங்களை சொல்ற பொழுது அது எப்படி படைக்கப்படுகிறது என்ற, இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, அறிவியல் முறைப்படி அதை எப்படி என்பதை நாம் பார்க்கணும். இன்றைக்கும் அது எந்த அறிவியலாக இருந்தாலும் சரி, முதலாவதாக இருக்கின்ற தோற்றம் ஒலி என்கிறார்கள்.
அந்த பிக் பேங் தியரி என்று அவங்க ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, அறிவியலாளர். அது பெரிய வெடிப்பு ஒன்று தோன்றியது என்கிறார்கள். பைபிளில் ஆதியில் வார்த்தையாக இருந்தான், வார்த்தை என்று அவங்க போடுறாங்க. அப்போ நாமும் அதுதான் சொல்றோம், முதலாவதாக தோற்றும் ஒலி. அந்த ஒலி என்பது ஆகாயத்தினுடைய குணம். அதனால எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் இன்னும் அந்த பாடத்துக்குள்ள போகாம விஷயத்தை சொல்றேன். முதல்ல ஒலி என்கிற பொழுது ஆகாயத்தினுடைய குணமாக வருகின்ற ஒலி என்பது வேறு, அதனுடைய குணம் என்பது ஒலி, அது வேற. ஆனால் ஒலி தோன்றிய பின்னால் தான் ஆகாயம் தோன்றுகிறது. நீங்க அதை பார்க்கணும். அப்ப இந்த ஒலிக்கு அந்த ஒலிக்கு என்ன வேறுபாடு என்றால், முதல்ல சொன்ன ஒலி இருக்கு இல்லையா, அது எதனோடும் சம்பந்தப்படாமல் பெருமானுடைய அருளால் சுத்தமாயை என்ற பொருளால் தோன்றுவது. ஆகாயத்தால் தோன்றுகின்ற ஒலி என்பது நாம் நாம் அனுபவிக்கின்ற ஒன்று. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கேட்குதுன்னு சொன்னால், நான் ஒலியை எழுப்புகிறேன், அது ஆகாயத்தின் வழியாக காற்று வழியாக உங்களுக்கு வருகிறது. இது வேறு. அதனால்தான் ஆகாயத்தை பூதாகாயம் என்று ஒன்று தனியாக சொன்னாங்க. அது பின்னாலே தோன்றுகின்ற ஒன்று. ஆனால் பெருமானுடைய படைப்பில் சுத்தமாயை என்பதிலிருந்து தோன்றுவது அது ஒலி. அந்த ஒலி என்பதை ஓசை ஒலி என்றும் இரண்டாகவும் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு முன்ன சொன்ன ஞாபகம் எனக்கு, ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்ற பாட்டு நமக்கு அடிக்கடி தெரியும். அதை எப்படி புரிந்து கொள்ளணுன்றதுக்காக சொல்கிறேன். தமிழ் இலக்கணத்தில் இதே ஓசை ஒலி சொல்லப்படுகிறது. தமிழ் இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா ஓசை ஒலின்னு சொல்லப்படுது. அந்த இலக்கணப்படி, தமிழ் இலக்கணப்படி ஓசை என்றால் அது வெற்றோசை, பொருள் இல்லாத ஓசை. கை தட்டுறது, மேசையை தட்டுறது என்பது போல பொருள்களோடு பொருள்கள் மோதுவதால் வருகின்ற சவுண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் ஓசை. அப்போ பொருள் கிடையாது அதற்கு அடிப்படையாக. ஆனால் இலக்கணத்தில் ஒலி என்று சொன்னால் பொருளோடு வருகின்ற ஓசை ஒலி. அப்போ பொருள் அற்ற ஓசை என்பது வெற்றோசை, அது ஓசை. பொருளோடு வருகின்ற ஓசை என்றால் அது ஒலி. அப்போ இது அடுத்தபடியாக எப்படி சொல்லுவாங்க என்றால், பொருளோடு வருகின்ற ஓசை இருக்கு இல்லையா, பொருளோடு வருகின்ற ஓசை, அந்த ஓசையை ஓசை என்று சொல்லாமல் எழுத்தோசை என்பார்கள். எழுத்தோசைன்பாங்க. அந்த எழுத்து, அந்த ஓசை நம்முடைய வாயிலை பட்டு வெளியில வருது இல்லையா, வெளியில் வருகின்ற ஓசை இசையோசை என்று சொல்லுவாங்க. இது அடுத்த ஸ்டேஜாக சொல்கிறது. அதான் அந்த இன்னைக்கு அதெல்லாம் அந்த போர்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கலாம்னு நினச்சோம். ஏன்னா சொல்கிறோம், இருந்தாலும் அதை எழுதுகிற பொழுது அவங்களுக்கு குழப்பம் வரும். அதுக்காக தான் நான் நினச்சி முடிஞ்சால் நாளைக்கு ஒன்றா பாருங்கள், செய்யுங்க. செய்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ இனிமேல் கொஞ்சம் பாடங்கள் நம்மடி வருது. இதுவெல்லாம் ஏதோ பொதுவாக பார்த்து வரணும். ஏன்னா இதை கேட்டுக்கலாம், கேட்டாலும் கூட நமக்கு மறந்து போகும் அதை எழுதுறதுக்காக. இப்போது பொருளோடு வருகின்ற ஓசை ஒலி என்று நான் சொன்னேன். அதை எழுத்தோசை என்று நாம் சொல்கிறோம். அந்த எழுத்தோசை வாயிலை பட்டு வெளியே வருகின்ற பொழுது அது இசையோசை என்று பார்க்கும். இந்த எழுத்தோசை இசையோசை என்பதை நான் சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. இலக்கணமாக சொல்கிற பொழுது நான் என்ன சொன்னேன், ஓசை ஒலின்னு சொல்லிட்டேன். அந்த ஒலியை எழுத்துன்னு சொல்கிறாங்க, அவங்க எழுத்துன்னு சொல்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம், எழுத்தோசை இசையோசை என்று வைத்து, எழுத்தோசை என்பது சூக்குமாக இருப்பது, வெளியிலே வராது, வெளியிலே வராது, எங்கே இருக்குது. எழுத்தோசை என்பது வெளியிலே வராமல் இருக்கின்ற ஒன்று, அதைத்தான் நாம் ஒலி என்று சொல்கிறோம். இசையோசை வெளியே வருவதை நாம் ஓசை என்று சொல்கிறோம். இசையோசை சொல்கிறோம் இல்லையா, அதை ஓசைன்னு சொல்கிறோம். அதனால் ஞானதேவர் அப்பர் பெருமான் ஓசை ஒலியலாம் சொன்னார் இல்லையா, அந்த ஒலி என்பது எழுத்தோசை, நாம் சொல்கிற சூக்குமை வாக்கு. ஓசை என்பது இசையோசை, பேசுகிற வெளியே வருது இல்லையா, அது இசையோசை. இந்த ஓசையிலே இவ்வளோ பிரச்சனை நமக்கு இருக்கு இல்லையா. இந்த அடிப்படை ஓசையை வச்சுட்டாலே இவ்வளோ விஷயங்களை ஆழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு இதை மறக்காமல் இருக்கணும். நம்ம கேள்வி கேட்குற பொழுது ஓசை ஒலி என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டோம்னு சொன்னால், தமிழ் இலக்கணப்படி ஓசை ஒலி என்றால் என்ன,
சைவ சித்தாந்தப்படி ஓசை ஒலி என்றால் என்ன என்று இப்படி கேட்கலாம். கேட்டால் என்ன பதில் சொல்லணும்? தமிழ் இலக்கணப்படி ஓசை என்றால் வெற்றோசை, அது பொருள் கிடையாது. ஒலி என்றால் பொருளோசை, எனவே அது ஒலி உடையது. எனவே வெற்றோசையை ஓசை என்றும் பொருளோசையை ஒலி என்றும் சொல்வது தமிழ் இலக்கண வழக்கம். சித்தாந்த மரபிலே சூக்குமாக வெளிப்படாமல் இருந்தால் அது ஒலி, அது சூக்குமை ஒலி, அதை எழுத்தோசை என்று நாம் சொல்கிறோம். தூலமாக வெளிப்பட்டால் அது தூல ஓசை, அது இசையோசை, அது ஓசை என்று சொல்லுகிறோம். எனவே அப்பர் பெருமான் ஓசை என்று சொல்வது இசையோசையை, ஒலி என்பது எழுத்தோசையை. இதான் விளக்கம். நான் நாளை கேட்க போகிறேன். ஏன்னா இது பாடமாக நடத்துறது வேற, வகுப்பாக இருக்கிற பொழுது இந்த கேள்வி நாளை 2 பேரும் வரமாட்டான்றாங்க. நாளைக்கு சொல்லு, கட்டாயம் வராதீங்க. மோகன் சார் இப்ப சொல்லி வச்சிருக்கார், நாளைக்கு வரலன்னா தப்பா நினைக்காது. இல்லை, பெரியவர்கள் எப்படியெல்லாம் சிந்திச்சு எழுதியிருக்கிறாங்கிறதுக்காக தமிழ் இலக்கணமும் சைவ சித்தாந்தமும் எப்படி இணைந்து போகுதுன்றதுக்காக அதை சொல்ல வந்தேன். தோத்திரங்களில் பாடுகின்ற அருளாளர்கள் அதை குறிப்பாக பாடுறாங்க இல்லையா? ஓசை ஒலியலாம் ஆனானியே, இப்போ எண்ணும் எழுத்தும் சொல்லானாயின்னு பாடுறார், அது போதும். அதுக்கு மேற்பட்ட நுட்பமாக இருக்கிற ஒன்றை ஓசை ஒலி என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் பார்க்குறோம். காஞ்சிபுரத்தில் நான் பார்த்துருக்கேன், ஐயாவுக்கு ஞாபகம் தெரியல, திருப்பனந்தாள் மடத்துடைய சார்பில் இந்த மாதிரி ஏதோ ஒரு மண்டபம் எதுன்னு வச்சுங்களேன், அது ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துக்கு திருப்பனந்தாள் மடம் என்ன பண்ணுவாங்க, ஸ்பான்சர் பண்ணுவாங்க. சிவசிவ ஒலி மண்டபம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சிவசிவ ஒலி மண்டபம்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒலி என்பது பொருளுடையதல்லவா, எனவே சிவசிவ ஒலி என்றது. சாத்திரப்படி பார்த்தீங்கன்னா சூக்குமை வாக்கு, சிவசிவ என்பது உள்ளே இருப்பதல்லவா, எனவே ஒலி மண்டபம் என்று அப்படிலாம் அந்த காலத்தில் சிவசிவ ஒலி மண்டபம் என்று போட்டாங்க. என் போக்க பார்க்கறதா ஒலியும் ஒன்று தான், ஓசை ஒன்று தான். ஆழமாக படிக்கிற பொழுது ஒலி என்பது வேறு, ஓசை என்பது வேறு என்று நாம் தெரிஞ்சுக்கணும் அடிப்படையாக. அது ஒரு விஷயம். இப்போ நாம் எங்கே வருவோம்? இதில் தொடக்கத்தில் என்ன செய்தார் என்றால், நமக்கு பாட்டில் நம்ம ஒரு பாட்டு நடத்திருக்கோம், உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி. அதுதான் இன்றைக்கி ஒரு சுருக்கமாக ஒன்று எழுதி கொடுத்துருக்குறேன். அது முன்னே இருக்கிறது விரிவாக இருக்குது. முதல்ல நாம் தொடங்குற பொழுது ஓசைதானே தொடக்கம். எனவே என்ன செய்கிறான் பெருமான் என்று சொன்னால், திருமூலர் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறார். பெருமானுடைய சொரூப லட்சணம் என்று போல சொன்னார். அது போன வகுப்பு நான் சொன்னது. பெருமானுடைய சொரூப லட்சணத்தை, அதாவது அவன் ஞானமே மயமாக இருக்கிறான், அறிவே மயமாக இருக்கிறான் என்ற அவனுடைய சொரூப லட்சணத்தை அல்லது சிறப்பியல்பை பரசிவம் என்று நாம் சொல்ற வழக்கம் உண்டு. சாத்திரங்கள் எல்லாம் பரசிவம் தான் சொல்லுது. திருமந்திரம் மட்டும் அவர் தான் ஒரே அவர் கொஞ்சம் மாற்றி பராபர சிவம் என்று சொல்றார். அதை நாம் நினைவு கொள்ளணும். பராபர சிவம் என்று சொல்லி அதற்கு கீழே வருகின்ற ஆதிசிவம் தான் பரசிவம் என்கிறார். இது திருமூலருடைய போக்கு. சாத்திரங்கள் அப்படி இல்லை, பரசிவம் ஆதிசிவம் என்று சொல்லுறாங்க. திருமந்திரத்தில் முதற்காலங்கள் ஆகமப்படி அவர் சொல்றார். ஆகமங்கள் எப்படி இருந்திருக்கின்றால் பராபர சிவன். இப்போ பராபர சிவனுக்கு பராபரை, பராபரைன்னு சக்தி. அப்போ பராபரை பராசக்தி, பராபர சிவன் பரசிவன், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இது இந்த குழப்பம் இருக்குதுன்றதால என்ன பண்ணாங்க, சாத்திரத்தில் பரசிவனும் வைத்துக் கொள்ளுவோம், அது கீழே ஆதிசிவனும் வைத்துக்குவோம் என்று முடிவு பண்ணாங்க. அது கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்கும். இப்போ நாம் அதனால் என்ன பண்ணோம், இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு தவிர இனி நீங்கள் இந்த பராபர சிவன் பராபரைன்றது மறந்துடுங்க, சௌகரியமாக மறந்துடுங்க. அது அது இருந்தால் தான் நீங்கள் பரசிவத்தை சொல்கிறீங்களா பராபரசிவம் சொல்ல கேட்டுட்டு இருப்பீங்க. அதனால் திருமந்திரத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. மேல் நிலையில் இருக்கின்ற, அதாவது உரை உணர்வுக்கு எட்டாத ஒருவன் என்று சொல்லுகின்றவனை பராபர சிவன் என்று சொல்லணும் என்று நான் போன வகுப்பில் சில விளக்கம் கொடுத்தேன். அந்த விளக்கத்தை ஞாபகம் வச்சுங்க. பராபரம் என்பது பராத்பரம் என்பதிலிருந்து வருவது. ஏன்னா இப்போ ஆங்கிலம் நாங்கள்லாம் படிக்கிற பொழுது பச்சைவாசி கற்றுக் கொடுத்தாங்க எங்களுக்கெல்லாம். அந்த குட், பெட்டர், பெஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ் போட்டு பேசணும். கம்பேரட்டிவ் டென்ஸ் எது டிகிரி என்ன, சூப்பர்லேட்டிவ் டிகிரி என்ன ஒன்று சொல்லுவாங்க இல்லையா. இப்போ பேட் அப்படின்னு சொன்னால் ஓஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுப்பாங்க.
இது இந்த 3 வகையாக சொல்வது என்று வழக்கம் ஒரு மொழியில் இருக்கு இல்லையா? அதுபோல வடமொழியில் இருக்கு, தமிழ் இருக்குது, இல்லாமல். வடமொழியில் என்ன பண்ணாங்க, இப்போ குரு என்று சொன்னால் இப்போ நமக்கு நேராக வாய்த்த குரு அவர் யார், எந்த குருவாக இருக்கலாம் என்றால் கல்வி கற்றுக் கொடுக்கிற குருவாக இருக்கலாம், அது வித்யா குருமா. கிரியை பூசையை சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க கிரியா குரு என்று சொல்லலாம். யோகத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க யோக குருன்னு சொல்லலாம். அப்புறம் ஞானத்தை சொன்னால் ஞானத்தை உபதேசித்த ஞான குருன்னு சொல்லலாம். இது அடிப்படை. வேத நெறிக்கும் ஆகம் நெறிக்கும் ஒரு சின்ன வேறுபாடு என்னன்னு சொன்னால், கிரியா குருவே யோக குருவாக அமைவார், யோக குரு தனியாக கிடையாது. ஏனென்றால் கிரியிலே நமக்கு யோகத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க, தியானம் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆகம முறைப்படி சரியா குரு, கிரியா குருலே யோக குரு அடங்கி போகுது, ஞான குரு தான், 3 தான். வேத நெறியில் சரிகிரி சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் கர்மங்களை சொல்லுகிறார்கள் இல்லையா? எனவே அவர்களெல்லாம் கிரியா குரு என்றும் யோக குரு என்றும் சொல்லுகிற வழக்கம் அவர்களுக்கு தனியாக பிரித்து சொல்கிற வழக்கம் இருக்குது. சில சமயங்கள் அப்படி அமையலாம், யோக குருவாக அமையலான்றாங்க. அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை தான் அது. எத்தனையோ அமைப்புகள் யோகத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகும், எத்தனையோ அமைப்புகள் இப்போ கற்றுக் கொடுக்கும். இப்போ பாண்டிச்சேரிக்கு போனேன், இப்போ என்னுடைய நண்பர் திருமந்திரத்தை சொல்லியிருக்கிறாரு, திருவாசகம் அவங்கள்ட்ட தான் வீட்டை தான் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்காக அவர் இந்த மாதிரி அரங்கத்தை 7 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறாரு. அப்படி ஆர்வமாக சொல்கிறவர். இப்போ நான் 2 மாதம் போயிட்டேன் இல்லையா, இப்படி யோசித்துருக்காரு, நல்லா பண்ணுறது யோசித்துருக்காரு. பாண்டிச்சேரி பக்கத்தில் யோகம் சொல்லிக்கூடாதுன்னு போயிட்டார். ஒரு 5 நாள் போயிட்டு வந்தார். உடம்புல ரொம்ப கஷ்டமாக போச்சுங்கன்னு வந்து உட்காந்துக்கிறார். என்னென்னா அவன் என்ன பண்ணுறதுன்னா, போன உடனே 2 நாள் தண்ணி தான் குடிக்கணும்ட்டான், வேற ஒன்றும் இல்லை, தண்ணி தான் குடிக்கணும். இந்த மாதிரி செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க, வெளி தொடர்பு இருக்கக்கூடாது, யாரும் உங்களை பேசக்கூடாதுட்டா. 5 நாள் எங்கே நான் வந்து நானும் ஃபோன் பண்ணுறேன், இவன் நண்பர் ஃபோன் பண்ணுறேன், எனக்கு ரீச் ஆகவே இல்லை. நான் அப்பயே செஞ்சு, இவர் எங்கேயோ யோகத்துக்கு போயிட்டாருங்க, விட்டுருங்க அவரை, ஏதோ ஒரு கிளாஸுக்கு போயிட்டு இருப்பார், நான் வேலைக்கு போக மாட்டார், கிளாஸ் தான் போயிருப்பார், எங்கன்னா போயிருப்பார், விட்டுருங்க வந்து சொல்கிறார். விடுப்புக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இதை பார்த்தாராம், ஏதோ விளம்பரம் கொடுத்துருக்காங்க, அது என்னமோ அட்ராக்டிவாக கொடுத்துருவாங்களே விளம்பரம்லாம், அது போயிட்டார். போனால் 2 நாளைக்கு வெறும் தண்ணிலாம் கிடையாட்டார். அப்புறம் ஒரு நாள் பேசவே கூடாது யாரோடும், இதெல்லாம் சொல்லி யோகத்தை கற்று வந்தார். இப்போ எது சொல்கிறேன், இந்த மாதிரி எத்தனையோ அமைப்புகள். இப்போ என்ன ஆகிடுது, யோகம் என்ற ஒரு அட்ராக்ஷன் வந்துடுது இல்லையா நமக்கு, அங்கே போய் சேர்ந்துடுறாங்க. அதுதான் நம்முடைய பெரியவங்க சொன்னாங்க, தனியாக யோக குருன்னு போகாத, யார் கிரியை கற்றுக் கொடுக்குறாங்களோ, பெருமான் பூசையை கற்றுக் கொடுக்குறார்களோ அவர்கள் மூலமாக நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான். யோக குரு நமக்கு தனியாக கிடையாது, அடிப்படையாக. அது போனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா இப்போ நான் நீங்கள் சொல்லியிருப்பேன், திருமந்திரத்தை யோகத்தை சொல்லியிருப்பேன், அங்கே போனால் வேற ஒன்றா இருக்கும். இப்போது வேற ஒன்றும் இல்லை, ஆசை அறிவன்கள் இவர் சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் ஆசைப்படுது ஒரு அம்மா ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது, கோயம்புத்தூர் போனீங்கன்னா அனைத்துக்கும் ஆசைப்படு அப்படின்றாங்க, நாம் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லை. இது மாதிரி சில சங்கடங்கள் வந்துடும் இல்லையா? அதனால தான் தகுந்த குருவை தேட வேண்டும், அது ஒரு முக்கியம். சிவபோக சாரத்தில் அப்பா எழுதியிருக்காங்க, தகுந்த குரு எப்படி அமைவார்னு சொன்னால் உங்களுடைய தவத்தால் அமைவார்னாங்க. அது அமைவது அப்படிதான். நல்ல குரு வாய்க்கலன்னா ஏண்டானா குரு மேலே இல்லை, உங்கள் தவம் அவ்வளோதான், இந்த குரு தான் உங்களுக்கு வாய்ப்பார், பெரியாள் ஆக்கப்பட்டார் என்றெல்லாம் எழுதுறாங்க. எனவே குருவை நாம் நாட வேண்டியதில்லை, தவம் செய்தால் போதும், பெருமான் நோக்கி தகுந்த குருவாக வருவார்கள் தான் அடிப்படை. இதெல்லாம் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான். அதனால் வடமொழியில் என்ன பண்ணுவாங்க, குரு என்றால் இப்போ ஞானகுருன்னு வச்சுங்க, திருக்குரு சொன்னேன், ஞானகுரு. ஞானகுருவாக உங்களுக்கு வாய்த்த உடனே ஞானகுருக்கு ஒரு குரு இருப்பார், அவருக்கு ஒரு குரு இருப்பார் இல்லையா, அவரை பரமகுருன்னு நம்ம சொல்லணும். நமக்கு பிறகு பரமகுருன்னு சொல்லணும். ஒரு காவல்துறையில் பரமகுருன்னு ஒருத்தர் இருந்தார், இருந்த ஐஜி, ரொம்ப பற்றுடையவர். பரமகுரு அதுங்களா, அந்த பரமகுருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பக்தியாக இருந்தார் அவர். இருக்கிறார், எப்போ இருக்காருன்னு நினைக்கிறேன், பரமகுரு. அதுக்கு மேற்பட்டு பரமேஸ்வரி குருன்னு சொல்லுவோம். ஒரு நாம் குருவை வணங்குற பொழுது குருவுக்கு குருவையும் வணங்கணும், அந்த குருவுக்கு மேலே இருக்கிற பரமேஸ்வரி குரு என்று வணங்கணும். 3 தலைமுறையாக நாம் வணங்க வேண்டும் என்று குருவனுடைய அடைமொழியை கொடுத்துருக்காங்க. உமாபதி சிவம் சிவப்பிரகாசம் எழுதுகிற பொழுது தன்னுடைய குரு யார், மறைஞான சம்பந்தர், அவருக்கு குரு யார், மெய்கண்டார். அருணதி சிவம் அவருக்கு குரு மெய்கண்டார். அப்போ என்ன பண்ணார் உமாபதி சிவம், குரு பரமகுரு பரமேஸ்வரி குரு. எனவே மெய்கண்டாருக்கு வணக்கம் சொல்லி
அருளந்தி சிவத்துக்கு வணக்கம் சொல்லி தன்னுடைய குருவாக இருக்கிற மறைஞான சம்பந்தருக்கு வணக்கம் சொல்லுகிறார் என்றால் 3 பேரும் குருவாக நேரடியாக குருவாக இல்லை. ஆனால் குருவுக்கு குருவாக இருந்ததாலே அவரை நாம் வணங்க வேண்டும் என்று சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல நாம் குருன்னா அதற்கு மேல் ஒரு குரு, அதற்கு மேல் ஒரு குரு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல நீங்கள் பரம் என்று சொன்னால் எதை சொன்னாலும் பரம் என்றால் அதற்கு மேல் ஒரு பராத்பரம் இருக்கிறது. அது பெருமான். அவனுக்கு மேல் ஒரு பொருள் இல்லை, தனக்கு மேல் ஒரு பொருள் இல்லாதவன் என்பதாலே அவனை பராத்பரம் சொல்கிறோம் இல்லையா? அந்த பராத்பரம் என்பதுதான் பராபரம் என்று மாறும். தமிழ் அன்னைக்கு சொன்னது பராத்பரம் என்ற சொல் பரத்திற்கு மேலாக இருப்பது, எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பது பராபரம். அப்போ மேலாக இருக்கின்ற பராபரனுக்கு சக்தியாக இருப்பது பராபரை என்று. அப்புறம் இன்னொன்று சொன்னவங்களுக்கு பராபரம் என்பதை பரம் அபரம் என்று பிரித்து கொண்டு பரமாகவும் இருப்பான் பெருமான், அபரமாகவும் இருப்பான், மேலாகவும் இருப்பான், கீழாகவும் வருவான், சொரூப லட்சணமாகவும் இருப்பான், அதே சமயத்திலே தடத்து லட்சணமாக இறங்கியும் வருவான், அபரசிவமாக வருவான் என்று பார்க்கும். இதான் பராபரம் என்ற சொல்லுக்கு உள்ள பொருள். இதற்கிடையில் இன்னொன்று சொல்லியிருக்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தத்பரம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. தற்பரம் என்று ஒரு வார்த்தை, அது வடமொழியிலே தத் தத் என்று சொல்லி பரம் என்பார்கள். அதுவே பரமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். தத் என்றால் அதுன்னு அர்த்தம் வடமொழியில். பரம் என்றால் அதுவே பரம், அதை விட மேலானது கிடையாது அந்த சொல்லுக்கு தான் அர்த்தம் தத்பரம் என்றால். அதை தமிழாக சொல்லுகிறார்கள் தன்பரம் தற்பரம், வள்ளி நைட்டு போடுவாங்க. தத்பரம் என்பதை தற்பரம் என்றும் சொல்லலாம். தன் பிளஸ் பரம் தற்பரம். அங்க தன் என்பது என்ன? தன் என்பது என்ன என்றால் ஆன்மாவை குறிக்கும். ஆன்மாவிற்கு மேலாக இருக்கின்ற ஒன்று. ஆன்மாக்களுக்கு ஆன்மா மேலதான் இருக்கு, வியாபகமா இருக்கு. வியாபகத்திற்கு மேலாக தனக்கு பரமாக இருக்கிறான் பெருமான். அதேதான் திருமந்தர் கற்பனை கற்று கலைமன் மெஞ்ஞான பாட்டில் தற்பரம் கண்டுள்ளோர் சைவ சித்தாந்தரே என்று வரும். சைவ சித்தாந்த விளக்கம் கொடுக்கிற பொழுது அந்த தன்னுடைய தான் தான் பெரியவன் ஆன்மா, தான் தான் பெரியவன் என்று நின்றுட்டீங்கன்னா அது வேதாந்தம். தனக்கு மேல் பரம் இருக்கிறது என்று எண்ணினால் அது சித்தாந்தம், வேற ஒன்றும் கிடையாது. தானே பரம் என்று சொல்லிவிட்டால் அது வேதாந்தம். தனக்கு மேல் ஒரு பெருமான் இருக்கிறான் என்று சொன்னால் அது சித்தாந்தம். எனவே தற்பரம் கண்டுள்ளோர், தன்னையே பரமாக காண்பதல்ல, தனக்கு மேல் பரமாக இருக்கின்ற ஒருவன் என்று சொன்னால் அது தற்பரம் அர்த்தம். அந்த தற்பரம்ன்றதுக்கு இப்படி 2 வகையாக நம்ம பொருள் சொல்லலாம். தற்பரம் தற்பரம் ஓட்டி வரும் வரும் தற்பரா சிவசிவன் வருமே வரும் வரும். சசிகண்டான பாட்டில் கூட வரும், நல்லா வரும். ஆமாம் வரும், நல்லா வரும். சரி, இது பராபரம் பராத்பரம் என்பதற்குள்ளே விளக்கம் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இனி மேற்பட்டு இது அப்படியே மறந்துடுங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, ஆனால் விட்டுடுங்க. இனி இங்கே வர்ற பொழுது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற பொழுது இந்த பராபர சிவமா அதெல்லாம் வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இனிமேற்பட்டு நாம் சித்தாந்த முறைப்படி பரசிவம் என்று தான் பார்க்க போகிறோம். அப்போ பரசிவம் பராசக்தி, அது சொரூப லட்சணம். அதுக்கு கீழே இருப்பது ஆதிசிவன் என்று வருது. அதுதான் போன வகுப்பு நாம் பார்த்தது. ஆதிசிவன் ஆதிசக்தி. இப்போ ஆதி என்ற சொல் வந்ததால அது தடத்த லட்சணத்தை குறிக்கும். ஆதியாக அந்த முதலாவதாக வருகிறான் என்றால், முதலுக்கு முதலாக இருந்தால் சொரூபம், முதலாவதாக நமக்கு வருகிறான் என்பதாலே முதல்வனாக நமக்கு வருகிறான் என்றால் அது தடத்த லட்சணம். எனவே ஆதி என்ற சொல் போடுறார். அதனால்தான் காசுப்பிள்ளை திருக்குறளுக்கு உரை எழுதுகிற பொழுது அவர் எழுதியிருக்கிறார், அதில் ஆதி பகவன் என்று சொன்னது அதான் அடிப்படை என்றார். பெருமானுடைய தடத்த லட்சணத்தை குறிக்கிறார். கடவுள் என்ற சொல்லை சொரூப லட்சணமாக சொன்ன வள்ளுவர் உயிர்களுக்கு உதவு என்பதனாலே ஆதி பகவன் என்று சொல்லுகிறார் என்று ஆதிசக்தியாக சேர்ந்த ஆதிசக்தியோடு இருக்கின்ற சிவம் என்று குறிக்கிறதுன்னு அவருடைய உரையில அவர் எழுதுகிறார். எனவே ஆதி என்பது தடத்த லட்சணத்தை குறிப்பது. அப்ப என்ன பண்ணணும்? ஆதிசிவன் ஆதிசக்தி என்று போட்டுக்கணும். இப்ப இனிமேற்பட்டு என்ன பண்ணுங்க, ஆதிசிவனை மறந்துடுங்க. இது நல்லது சார், பரவாயில்ல சார், சொன்ன இப்படியே சொல்லி மறந்துடுங்க சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஏன்னா அடுத்து புரியறதுக்காக மறக்க சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. மறக்கிறது தான் என்ன அர்த்தம்? இப்ப மறந்து வச்சுங்க, அதை போட்டு கொடுப்பிக்காது. இப்ப பெருமான இறங்கியாச்சு, நமக்காக உலகத்துக்காக இறங்கிட்டான். இறங்கி இப்ப ஆதிசிவனா வந்துட்டான் இல்லையா?
ஆதிசிவனாக வந்து இப்ப ஆதிசக்தி, இப்ப ஆதிசிவனை மறந்து ஆதிசக்தியா இருக்கிறார். இப்போ பரசிவனாக இருந்த பெருமான் ஆதிசிவனாக மாறினான். ஆதிசிவனாக இருக்கின்றவன் ஆதிசக்தியாக இப்பொழுது நமக்கு உதவுகிறான். உயிர்களுக்கும் உலகத்திற்கெல்லாம் உதவுவது அவனுடைய அருள்தானே தவிர அவன் நேரடியாக உதவுவது கிடையாது. ஆதிசிவனா இருக்கலாம், அவனுடைய அருள்தான் உதவுகிறது. காரைக்கால் அம்மையார் அருளே இவ்வுலகை ஆழ்விப்பது, உலகத்தை எல்லாம் ஆழ்விப்பதும் வாழ்விப்பதும் எது? அருள் என்கிறார். எனவே அருளாளர்கள் எல்லாம் எதை கேட்டார்கள்? அவனுடைய அருளைத்தான் கேட்டார்கள். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றார். எல்லாம் அருளைத்தான் கேட்டிருக்கான் என்றால் அருளை கேட்டால் அவனை அடைந்து விடலாம் என்று. அருள்தான் அவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி அந்த அருளை எப்படி உருவப்படுத்தினார் என்றால் திருவடியாக உருவப்படுத்தினார். திருவடி என்றால் உருவத் திருமேனுடைய திருவடி என்று பொதுவாக சொல்றாங்க, அது அல்ல, அது புரியறதுக்காக சொல்றது. திருவடி என்று தனியாக சொன்னால் அது பெருமானுடைய திருவருள், திருவருளை குறிக்கின்ற உருவகம், அது உருவகம் தான், சிம்பாலிக்கா சொல்றதுதான். திருவடியில் வலத்திருவடி என்பது ஞானம் என்றும் இடத்திருவடி கிரியை என்று நாம சொல்றோம். அதைத்தான் இங்க சொல்ல போறாரு. இப்ப வலத்திருவடி ஞானம், இடத்திருவடி கிரியை என்று சொன்னால் அந்த ஞானமும் கிரியும் எது என்றால் பெருமானுடைய ஆதிசக்தியினுடைய சக்திகள். இப்ப நம்ம ஆதிசக்தி சொன்னோம் இல்லையா, ஆதிசக்தியை மூன்றா பிரிச்சுக்கணும். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, மூணா பிரிச்சுக்கணும். இப்ப நீங்க அதை பார்க்கலாம். ஏன்னா இப்ப அதான் நான் எழுத ஞாபகம். நான் அந்த இன்னைக்கு கொடுத்துட்டு பாருங்க, அதான் எனக்கு சுருக்கமாக எழுதிருக்கிறேன். இயற்கை நிலையில் இறைவனது சக்தி ஞானமயமாய் நிற்கும். பெருமானுடைய சொரூபம் சொல்ற பொழுது எது அவனுடைய சொரூபம் என்றால் ஞானமயம், அறிவே மயமாக இருக்கிறான். அதுதான் விளக்கம். அது கூட எப்படி நம்மாலே புரிந்து கொள்ள முடியாத அறிவு, அது பேரறிவாக விளங்குகின்ற பெருமான். அவருடைய சொரூப லட்சணம் என்ன என்றால் அறிவே மயமானவன். இந்த அறிவே மயமானவன் என்பதைத்தான் வேதத்திலையும் சொல்லப்படுகிறது, ஆகமத்திலையும் சொல்லப்படுது. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், சத்து, சித்து, ஆனந்தம், மூணு சொல்லியிருப்போம், அடிக்கடி சொல்லுவோம். வேத நெறியில இறைவனுடைய சொரூபம் என்ன என்றால் சத்து, சித்து, ஆனந்தம். வேதத்துக்குள்ள போய் நீங்க படிச்சீங்கன்னா, வேதாந்த நெறியோடு நீங்க படிச்சா இன்னும் ரெண்டு சொல்லுவாங்க, நித்தியம் பூரணம் என்று சொல்லுவாங்க, அஞ்சா சொல்லுவாங்க. நாம் அதை சொல்றது கிடையாது, அடிக்கடி பொதுவாக சச்சிதானந்தம் சொல்லிட்டு போயிட்டு. சத்து, சித்து, ஆனந்தம், நித்தியம், பூரணம், 5 வகையாக அவருடைய சொரூப லட்சணம். இது வேதம் சொல்றது. சைவ சித்தாந்தம் சொல்றது மிக முக்கியமானது. சத்து ஒத்துக்குது, சித்தும் ஒத்துக்குது, ஆனந்தமும் ஒத்துக்குது, மூணும். உங்களுக்கு நான் சொன்ன நினைவதெல்லாம் இந்த மூன்றையும் ஆகமங்கள் சொல்லுகின்ற 8 குணங்களில் அடக்கலாம். எழுதியே கொடுத்துருக்குறோம், உங்களுக்கு நோட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அப்படி 8 குணங்கள் சொல்றோம் இல்லையா, எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை என்று வள்ளுவர் சொல்றாரு. அந்த 8 குணங்கள் என்னென்ன என்று பரிமையினர்கள் எழுதுறார். அது ஆகமத்தில் உள்ளது, சைவாகமத்தில் உள்ளது. தூய உடம்பினாதல், இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், முடிவில் ஆற்றல் உடைமை 3, 4வது இயற்கை உணர்வு, முற்றுணர்வு, பேரருள் உடைமை, அடிப்படையாக வரம்பில் இன்பம் உடைமை என்று 8 குணங்களை நம்ம அப்படியே சொல்றோம். இந்த 8 குணங்கள்ல சத்து என்று சொன்னால் அதுல 4 குணம் இப்ப சொன்னதுல இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், தூய உடம்பினாதல், தன்பயத்தல் சுதந்திரமாக இருக்கின்றது, முடிவில் ஆற்றல் உடைமை. இந்த 4ம் சத்து. நான் எழுதியிருப்போம், தனியா கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ சொல்லிடுறேன், எழுதிக்கலாம். ஏன்னா ஒருவேளை
சொல்லிடுறேன். சத்துன்னு போட்டுங்க. சத்துன்னு போட்டு அது கீழே தன்பயத்தன் ஆதல், சுதந்திரம், சுதந்திர அறிவு, தன்பயத்தன் ஆதல், தூய உடம்பினன் ஆதல், தூய உடம்பினன் ஆதல், இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், முடிவில் ஆற்றல் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை. இந்த நான்கும் வேதத்தில் சத்து என்று சொல்றதுக்கு இணையாக இருக்கின்ற ஆகம குணங்கள், ஆகமம் கூறுகின்ற குணங்கள். அப்புறம் 2 சித்துன்னு போட்டுங்க. சித்து என்பதில் இயற்கை உணர்வு, முற்றுணர்வு, இயற்கை உணர்வு, முற்றுணர்வு. சித்துல இன்பம்னு போடுங்க, ஆனந்தம், ஆனந்தம் போடுங்க. சத்து சித்து ஆனந்தம் தானே, ஆனந்தம் போடுங்க. அதுல வரம்பில் இன்பம் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை, எல்லையில்லாத இன்பம் உடைமை. எத்தனை ஆச்சு? வரம்பில் இன்ப உடைமை, வரம்பில் வரம்பில்லாத, வரம்பியில், வரம்பியில் இன்ப உடைமை 7 ஆச்சு. இன்னும் 1 மிஸ் ஆகுது. அதான், அது எங்க வரணும்னா சித்துல வரணும். சித்துல பேரருள் உடைமைன்னு எழுதிங்க. பேரருள் உடைமை என்பது சித்துல வரணும். இப்போ சத்து என்பதில் அந்த 4 இருக்கிறது. சித்து என்பதில் வடமொழியில் சித்து என்றால் இயற்கை உணர்வு, முற்றுணர்வு தான், வேற அங்க கிடையாது. வரம்பில் இன்ப உடைமைக்கு ஆனந்தம் சொல்லியாச்சு. பேரருள் உடைமை என்பதற்கு அங்க இல்லை. வேத நெறியில் இறைவனுக்கு 3 குணம் தான் சொல்லப்படுது. கருணை என்ற முக்கியமான குணம் சொல்லப்படவில்லை. முக்கியம் இல்லையா? பெருமான் கருணை உடைமை நாம சொல்றோம், கருணாமூர்த்தி என்றும் கருணாநிதி என்றும் தான் சொல்றோம். அந்த கருணையை நாம சொல்றது இல்லை. மரக்கருணை, அறக்கருணை எல்லாம் நாம் சொல்றோம் இல்லையா? கருணை என்பதை தனியாக ஒரு குணமாக அங்க சொல்லலை. நாம் ஆகமங்கள்ல பேரருள் உடைமை என்று நாம் சொல்றோம் அடிப்படையா. இது சத்து சித்து ஆனந்தத்துக்கும் ஆகமங்களுக்குள்ள குண வேறுபாடு. அவர் மொத்தமாக சத்து சித்து ஆனந்தம் சொல்றாங்க, நித்தியம் புறம்ன்றது சொல்றாங்க. அடுத்து நாம் இதை 8ஆ நாம் சொல்றோம். சரி, இதுல தூய உடம்பினாதல், தூய 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 உடம்பினாதல், முடிவில் ஆற்றல். சரி, இது ஒரு வகை. இந்த ஆகமத்துக்கும் வேதத்துக்குள்ள வேறுபாடு அடிப்படையில். இங்க நாம் என்ன பண்ண போறோம்? இப்போ ஆதிசக்தின்னு சொல்றோம் இல்லையா? ஆதிசக்தி என்பதில் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, அது 3ஆ பிரிக்கும். இங்க எழுதி பாருங்க. இயற்கை நிலையில் இறைவனது சக்தி ஞானமயமாய் நிற்கும், அறிவே மயமாக இருக்கும். அந்த அறிவே மயமாய் இருப்பதைத்தான் திருவாசகத்தில் பல இடங்களில் சொல்றார். உதாரணம், அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஒன்று, குறைவிலா நிறைவே, அப்புறம் அதிகம் அந்தமில்லா அரும்பெரும் சோதி. இதெல்லாம் அறிவை குறிக்கின்ற வேறு வேறு வகையான தொடர்கள். நேரா அறிவுன்னு சொல்லாம அவருடைய நிறைந்த அறிவை, குறைவில்லாத ஒரு நிறைவை சொல்லுகிறார். இப்ப வள்ளுவர் அதனால தான் ஆதி பகவன் சொல்லிட்டு வாலறிவன் எடுத்தோடனே சொல்றார். ஏன்னா பெருமானுடைய குணங்கள்ல பேரறிவு மிக முக்கியமானது. எனவே வாலறிவன் என்று சொன்னார். விருப்பு வெறுப்பு இல்லாதவன் அவன், வேண்டுதல் வேண்டாமை இலான் என்று சொன்னார். அடிப்படையாக பார்த்தீங்கன்னா அவன் வினை இல்லாதவன், இருள் சேர் இருவினை சேரா என்று திருக்குறளை கடவுள் வாழ்த்துல ஸ்டெப்பா நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்முடைய சைவ சித்தாந்த அடிப்படை தான். போதாதுக்கு தான் எண்குணத்தான் சொன்னார். இன்னும் போதாததுக்கு தாளை வணங்கா தலையினர். இதெல்லாம் நாம சொல்ற விஷயங்கள் அடிப்படையாக. எனவே அது இருக்கட்டும், ஞானமயமாய் நிற்கும். இப்ப அதுக்கு அடுத்து என்ன பண்றார்? பெருமான் அறிவாகவே இருக்கின்ற பெருமான் இப்ப உலகை தொழிற்படுத்த விரும்புகிறார். இப்ப நீங்க பார்க்கணும், சாதாரணமா நாம பேசாம உட்கார்ந்துக்கிறோம்னு வச்சுங்களேன், எந்த வேலையும் இல்லாமல் உட்கார்ந்துக்கிறோம்னு சொன்னா ஒன்று தூங்குவோம்,
இல்லை இல்லையா, இல்லை ஏதாவது சினிமா பார்ப்போம், இல்லையா ஏதாவது இதை பார்த்துக்கணும். அதான் நம்ம ஓய்வாக இருக்கிறதுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா அவன் எப்படி கெடுக்கிறான் பாருங்க இல்லையா. சிவராத்திரியில் தானே போடுறாங்க, சிவராத்திரியில் தானே இரவு பூரா காட்சின்னு தானே போடுறாங்க. நான்லாம் முருகன் நாய் தான் பார்த்துருக்கணும். நம்ம சின்ன பொழுதுல முருகன் சிவராத்திரி முன்னிட்டு சினிமான்னு போட்டுருவோம், இல்லை காட்சி 4 படம் போடும் ஓய்வுக்காக. அப்போ எது சொல்கிறேன், நம்முடைய மூளை சோம்பேறித்தனத்துக்கு தான் ஆட்படும் இயல்பாக. இப்போ பெருமான் என்ன பண்ணுறான், அவனுக்கு எங்கே ஓய்வு? நாம் சொல்லிக்கிறோம் சும்மா ஓய்வுன்னு, அவனுக்கு ஓய்வே கிடையாது. ஞானமயமாக இருக்கிறான் என்ன அர்த்தம், எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறான் என்றுதான் அர்த்தம். அப்படியே இருக்கிறான்னு சும்மா இல்லை. அவன் ஏன் நள்ளில் நட்டம் பயின்றான்னு சொன்னார், ராத்திரியில் தூங்கலாம் இல்லையா அந்த ஆளு, நான் தூங்க மாட்டேன்றாரு என்றால் எப்பொழுதும் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் அறிந்தாங்கு அறிதல். அறிந்தாங்கு அறிதல் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது எப்பொழுதும் அறிந்து கொண்டே இருப்பது. இப்போ நாம் அப்படி அல்ல. இப்போ நான் முன்ன ஒன்று சொன்னேன் மறந்துடுன்னு, நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது, நீங்களே மறந்துடுவீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன் இல்லையா, இன்னும் வசதியாக போச்சு உங்களுக்கு இல்லையா. எனவே நம்ம அறியாமல் ஒரு பக்கம் படித்து அடுத்த பக்கம் போனால் என்னமோ படிச்சோம்னா மறுபடியும் போகும் இல்லையா, மறந்து போகும். மறதி கூடவே நமக்கு இருக்கும். அறிந்தாங்க நம்மால் அறிய முடியாது, நம்முடைய குறை. ஆனால் பெருமான் ஞானமயமாக எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறான். எப்படி அறிந்து கொண்டிருக்கிறான் என்றால், ஒரு உயிர் என்று எடுத்துக்கொண்டால் அது எப்பொழுது பிறக்க வேண்டும், எவ்வளவு காலம் ஆயுட்காலம், சாதி ஆயு போகம் 3 சொல்றாங்க. வினைப்படி நமக்கு என்னென்ன வருதா, சாதி வருகிறது. முதல்ல சாதி, ஜாதினா மூலையில் செட்டியார் இல்லை, அது இல்லை. மக்கள் சாதியா, விலங்கு சாதியா, பறவையா, நீர்வாழ்வனவா, ஊர்வனவா, அதான் ஜாதி நம்ம. எனவே அது சாதி. ஆயு என்றால் ஆயுள், எவ்வளவு காலம் வாழ்நாள். அப்புறம் அது அனுபவிக்க வேண்டிய போகம் என்ன, இன்பம் துன்பங்கள் என்ன. சாதி ஆயு போகம் இந்த 3. ஒருத்தருக்கா 2 பேருக்கா, எல்லாரும். நேற்று சொன்ன மாதிரி சித்திரகுப்தன் கணக்கு மாதிரி கணக்கு எழுதுகிறான் பெருமான் என்றால் அறிந்தாங்க அறிகிறான். ஒரு மிஸ்டேக்கும் பண்றது கிடையாது. இந்த தாலுகா ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா பத்திரம் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி தப்பு இல்லாமல் எழுதுவாங்க, தப்பு வந்துடும். ஏன்னா தப்பு இல்லாமல் எழுதும் ரெஜிஸ்டர், தப்பு வந்துடும். உடனே ஒரு கோடு போட்டு வரி பிழப்பு பின்னால் போடுவாங்க. வரி பிழப்புன்னு அது எழுதி ஆகணும். என்றால் நம்மால் ஒரு டாக்குமெண்ட்டு கூட தவறு இல்லாமல் எழுத முடியாது. இது அடிப்படை. பெருமான் ஒரு தவறு இல்லாமல் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறான் என்றால் ஞானமே வடிவாக இருக்கின்ற ஒரு காரணம்தான். எனவே அவன் குறைவிலா நிறைவு அடிப்படையாக. அப்படிப்பட்டவன் அவ்வளவு பெரிய ஆள் இப்போ விரும்புகிறான். அவனுக்கு ஒரு விருப்பம் வருகிறது. என்ன விருப்பம்? உலகத்தை தொழிற்படுத்த வேண்டிய விருப்பம். இது அடிப்படை கேள்வி. வேதத்தில் இதற்கு பதில் கிடையாது. பிரம்மசூத்திரத்தில் வருகின்றது. உலகத்தை ஏன் படைக்கிறான் என்பதற்கு விளக்கம் அங்கே இல்லை. அது ஒரு லீலா வினோதம் என்று சொல்லிடுறாங்க. இது அப்படி அல்ல. உலகத்தை தொழிற்படுத்துகிறான் என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? முதல்ல அவன் விரும்புகிறான், தொழிற்படுத்த விரும்புகிறான். அது இச்சாசக்தி, விருப்ப இச்சாசக்தி. எந்த தொழிலை எப்படி செய்யலாம், உலகத்தை எப்படி படைக்கலாம் நமக்கே தெரியும். சொல்லியிருக்காங்க பெரியவங்க. கிருத யுகத்திலே சில நீதிகள் பாரதம் சொல்றாங்க, அவங்களுக்கு தெரியும். யுக தர்மனே பேர். அது ஒவ்வொரு யுகத்துக்கு ஒரு தர்மம் உண்டு. ஏன்னா திரௌபதிக்கு கர்ணனை விரும்புறான் இல்லையா, விரும்பினான், ஆசைப்பட்டார். ஆனால் அது காரணம் வேற. ஆனால் அது தவறில்லை. அந்த காலத்தில் மனதால் நினைத்தால் தவறில்லை, செயல்படுத்தினால் தான் தப்பு அந்த காலத்தில். இப்போ அப்படி இல்லை, மனதால் நினைத்தாலே தப்பு. இன்னும் மோசமாக போச்சு. அதான் என்ன சொன்னாங்க, நினைக்க கூட நினைக்காதப்பா என்று. அப்படி இல்லை, போக போக நமக்கு உயிர் பக்குவப்படுகிறது. முதற்காலங்கள் அப்படி அல்ல, செய்தாதான் தப்பு, நினைச்சா தப்பு இல்லைனா அடப்பாய் நினைச்சாலும் தப்புடா அடுத்து. அப்போ உயிர் பக்குவப்பட்டு ஞான நிலை வருகின்ற பொழுது வள்ளுவர் சொல்லுவது போல, கெடுவல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவரி அல்ல செய்யும். நெஞ்சம் வேற ஒன்றாக நினைத்தால் அதுவே நீ கெட்டு போறதுக்கு அறிகுறி தெரிஞ்சுக்க. வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தவறா ஒன்று நினைக்கிறியா,
என்னமோ இந்த நினைப்பு எனக்கு வருதுப்பா, நான் கெட்டு போகிற பழகுது என்று நினச்சிக்கொண்டார். அடிப்படையா இதெல்லாம் யுக தர்மங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, வளர வளர நம்ம பக்குவப்படுவதற்காக சொல்லப்பட்டதுன்னு பார்க்கும். அப்போ பெருமான் என்ன செய்கிறான், கெடுவல் யான் என்பது அறிகின்றார். கெடுவல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவொறி அல்ல செய்யின் அப்படின்றார். அப்போ இந்த யுகத்தில் என்ன செய்யலாம் பெருமான் யோசிக்கிறான். தொழில்படுத்துவது எப்படி என்று தொழில்படுத்துகிறான். அந்த முறைகள் என்னென்ன என்று அடுத்து அதை அறிகின்ற முறை. ஒரு செயலை செய்வதற்கு அறிவு வேண்டும். அப்போ ஒரு செயலை செய்யவோ ஒன்றை அறியவோ விருப்பம் வேண்டும். முதல் விரும்பினால்தான் ஒன்றை அறிய முடியும். இப்போ ஒரு வந்து உட்கார்ந்து படிக்கிறீங்க, இது விருப்பம் காரணம். இது ஒன்றும் நாங்கள் கதை பண்ணலை. ஐயா சொல்கிற மாதிரி மகாபாரத கதை சொன்னால் நல்லா கேட்பாங்க, அது நாங்கள் சொல்லலை. பொதுவாக தத்துவத்தை சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு விருப்பம் இருந்தால் வழியே இதுக்கு வர முடியாது. அப்போ ஞானத்தை பெறுவதற்கு விருப்பம், செயல் செய்வதற்கு விருப்பம் தேவை. நோட்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா, செயல் தானே. இப்படியே உட்காந்து கேட்கலாம் இல்லையா, சொல்லுங்க சார் நீங்கள் சொல்கிறது சொல்லிட்டு போங்க, என்ன போச்சு அப்படின்னா சின்சியராக நோட்ஸ் எடுக்கிறேன் இல்லையா. செங்கல்பட்டு அதுதான் நான் சொல்கிறது. செங்கல்பட்டில் என்ன எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை சொன்னால், நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கொஞ்சம் சென்சிட்டிவாக கொஞ்சம் மேய்க்கிறீங்க சார், கத்த வேண்டியது. நேற்று போய் கட்டு வர மாறு வெளியாட்டு அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது சொல்லிட்டேன் எவ்வளோ. அப்புறம் கோயிலில் வைக்கிறாங்க. நேற்று சித்திரை சதயம் அப்பருடைய இது அவன் பாட்டு தேவாரம் தான், அவர் பாட்டு வரக்க பாடுறாரு, ஓதுவார் பாடுறாரு, மைக்க போடுறாங்க, அட்டிக்கிறான் மூலம். இதுக்கிடையில் நான் சித்தாந்தம் பேச வேண்டியது அது சொல்லிட்டு வந்தேன். தயவுசெய்து ஒரு அரங்கம் அவ்வளோ ஆட்கள். ஆனால் என்ன சின்சியராக இருந்த புத்தகம் எடுத்து வந்துடுவாங்க. நோட்டு ஐயா 2 மாதம் பொறுத்து போகிறேன், இப்போ 144வது பாட்டுன்றான். கரெக்டாக 144 முடிச்சுங்க சார், 140. அப்போ அவளை சின்சியராக எழுதுறாங்க இல்லையா, சொன்னேன். இப்போ சின்சியராட்டி உங்களுக்கு இருக்குது, ஒரு தனி ரூம் போடக்கூடாதா, நல்லா இருக்குது, எனக்கு ஈஸியாக இருக்கும் பாடுறதுக்கு சொல்லிட்டு வந்தேன். அதுபோல் செயல்படுத்தணும்னாலும் அதுக்கு விருப்பம் வேண்டும் அல்லவா. எனவே இச்சை என்பது பொது. அறிவதற்கும் இச்சை வேண்டும், செயற்படுத்துவதற்கும் இச்சை வேண்டும். பெருமான் இச்சை செய்கிறான், இச்சையாலே உலகத்தை தொழிற்படுத்துகின்றான். அது செயல் எப்படி முறையாக செய்ய வேண்டுமோ அதை அறிகிறான் என்று அதான். அப்படி செய்கிற பொழுது, அந்த செயல் செய்கிற பொழுது மூன்றாக அவருடைய ஆதிசக்தி 3 நிலையில் இருக்கும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று. இந்த 3 சக்திகளில் இச்சாசக்தி பொது, அது ஏறும் இறங்கும் கிடையாது, பொதுவாக இருக்கும். ஆனால் அறிகின்ற தன்மை இருக்கு இல்லையா, செயல், அது கொஞ்சம் ஏறலாம் குறையலாம். செயல்பாடு ஏறலாம் குறையலாம், இது அடிப்படை. அது பெருமானுக்கு அப்படித்தான். விருப்பம் ஒன்றாக தான் இருக்கும். விருப்பம் ஒன்றாக இருந்து குறைவாக செயல் செய்யலாம், அதிகமாக செயல் செய்யலாம். குறைவாக படிக்கலாம், அதிகமாக படிக்கலாம். அதுபோல நாம் வந்து அறிவதும் செயற்படுவதும் ஏறி இறங்கும்ன்றார். அதான் சொல்ற 3 சக்திகளில் இச்சாசக்தி ஏறுதல் குறைதல் ஒடுங்குதல் இன்றி எப்பொழுதும் ஒரே நிலையில் இருக்கும். அதுக்கடுத்து ஞானம் கிரியை இரண்டும் ஏறுதல் குறைதல் ஒடுங்குதல் என்னும் வேறுபாடுகளை உடையது. ஞானமும் கிரியும் ஏறி இறங்கும். அப்போ என்ன பண்ணிட்டார், நாம் சிவதத்துவம் படிக்க போகிறோம். அதில் இந்த விஷயத்தை பின்னால் சொல்ல போகிறார். அதற்கு முன்னால் உங்களுக்கு நான் சொல்லுகின்ற செய்தி, அங்கே முதலில் ஆதிசிவன் ஆதிசக்தி வழி, ஆதிசிவனாக இருக்கின்றவன் ஆதிசக்தி வழி எழுத்தோசையை தோற்றுவிக்க விரும்புவான். அதான் உங்களுக்கு சொன்னேன் முதல்ல ஆரம்பத்தில். எழுத்தோசை என்ன இசையோசை நான் சொன்னேன் இல்லையா, அதுதான். எழுத்தோசையை தோற்றுவிக்க விரும்புவான். அப்போ இறைவனுடைய படைப்பில் எது முதல் என்றால் ஓசை. ஓசை என்றால் சொல் என்று வைத்துக்கலாம். ஓசை தான் முதல்ல. அதனால் என்ன செய்தார்கள், இன்னைக்கு நீங்கள் நடைமுறையில் சயின்ஸ் நீங்கள் பார்க்கலாம். சயின்ஸில் பிறந்த உடனே குழந்தை அழுகிறது என்றால் தாலாட்டியம் பாடுறோம், ஓசை தான் காரணம். கருவிலே இருக்கின்ற அந்த குழந்தைக்கு தாயினுடைய இதய ஓசை கேட்கிறது, அதுதான் முதலாவதாக கேட்குது. வெளியில் ஒன்றும் தெரியாது, பார்க்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஓசை மட்டும் கேட்கிறது. இதய ஓசை கேட்பதாலே பிறந்த உடனே அந்த இதய ஓசை கேட்கல, ஓசை கேட்கணும்னு அழ ஆரம்பிச்சு. எனவே என்ன செய்தார்கள், அந்த ஓசைப்படித்தான் நாக்கை தாளாட்டினாங்க. லல்லவி என்று சொல்ற நாவை தாளாட்டினா அது ஏறக்குறைய இதய ஓசை போல குழந்தை பேசாமல் இருக்கு. இன்னைக்கு சயின்ஸில் அதெல்லாம் கண்டுபிடித்து தமிழன் இப்படி தாலாட்டி ஏண்டா பாடினான்னு ஆச்சரியப்படுறான்.
குழந்தை அழுதால் தாலாட்டு பாட வேண்டும் என்று தமிழனுக்கு தெரிஞ்சிருக்குது. எடுத்தோடனே பாட்டு பாடலை, நாவை அசைத்திருக்கிறார்கள் இல்லையா, அந்த நாவை அசைத்திருக்காங்க. அது ஏறக்குறைய லப்டப் என்ற ஓசை, இதய ஓசை. இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணி ஓசை கேட்கவில்லை என்பதனால் அழுகிறது என்று ஆராய்ச்சி பண்ணி இதய ஓசை தான் இப்பவும் கண்டுபிடிக்கிறான். நம்மளும் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை, தாலாட்டு பாடுன்ட்டாங்க. குழந்தைக்கு தாலாட்டு பாடுனாங்க, குழந்தை அழ ஆரம்பிச்சு. அழுகை நிறுத்துகிறது என்றால் ஓசை தானே காரணம். அப்போது ஓசையால் பிறந்தோம் கேட்டுக்கிட்டு, ஓசையால் அழுகை நிறுத்தினோம். கடைசியில் போகிற பொழுது நாம் ஓசையை நிறுத்திட்டோம், பக்கத்தில் அத்தனை பேரும் ஓசை விட்டு அழறாங்க இல்லையா. நாம் ஓசையோடு பிறந்தோம், ஓசையோடு வாழ்ந்தோம், முடிக்கிற பொழுது ஓசை இல்லாமல் போயிட்டோம். ஓசையோடு மற்றவங்களாம் சவுண்டு போட்டு அழைச்சி போகிறாங்கன்னா ஏன் தான். சென்னைக்கு வந்து பாருங்கள், என்ன தாராத்தோட்டை போட்டு குதிச்சு போகலாம் தெரியுங்களா. ஓசை அவன் கேட்குதோ கேட்கலையோ அவனுக்கு, ஓசையோடு கொண்டு போகிறாங்க என்றால் ஓசைதான் நமக்கு பரமபந்தம், முதலாவதாக வருகின்ற பந்தம். நமக்கு உயிருக்கு என்று அமைவது ஓசை. அந்த ஓசை தான் நமக்கு சொல்லாக வருகிறது. எனவே சொல்தான் நம்மை முதலிலே கட்டுப்படுத்துகிறது. அடிப்படையாக சொல் கட்டுப்படுத்துவதால் தான் ஒரு சொல் சொன்னால் நம்மால் தாங்க முடியல. 2 அடி அடிச்சிருக்கலாம் பாவன், அதை விட இப்படி சொன்னானப்பா என்று சொல்லுக்கு ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்? ஏன்னா சொன்னான் போடான்னு சொல்கிறோமா? இல்லையே. அன்றைக்கி சொன்னாம்பா தாங்களப்பா, இன்றைக்கி கூட சொல்கிறோம் இல்லையா. நாம் மட்டும் சொல்லியே, சிறந்த அறிஞராக இருக்கிற வள்ளுவரே சொல்கிறாரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடுன்னு இல்லையா. அது வடுவாகவே இருக்கும் என்றாரே. என்றால் நாக்கிற்கு அந்த சொல் அவ்வளவு வலிமையானது, உள்ளத்தில் இல்லாமல் வராது அந்த சொல் அல்லவா என்பதால் தான் திட்டது மட்டும் இல்லை, மந்திரங்களும் அப்படித்தான். மந்திரங்கள் சொல்லாக இருக்கின்ற பொழுது பெருமான் கேட்கிறான், உள்ளே இருந்து வருகிறது அல்லவா அந்த சொல். நாம் படைத்த முதல் படைப்பல்லவா அது. நாம் படைத்த முதல் படைப்பினாலே நமக்கு சொல்லுகிறான்னா உயர்ந்த சொல்ல சொல்றான். உயர்ந்த சொல்லை சொல்வதாலே பெருமான் ஈடுபடுகிறான் என்று பார்க்கணும். பின்னாலே எத்தனையோ பயன்படுத்தினாலும் கூட, படைத்தாலும் கூட, அவன் படைத்தது முதலாவதாக படைத்த சொல். அந்த சொல்லை பெருமான் அருளாளருக்கு தருகிறான், அருளாளர்கள் நமக்கு தருகிறார்கள். மந்திரங்களை சொல்லுகிறோம். இன்னைக்கு அழகா பாடினாங்க, அந்த பாட்டு தான் அவங்க பாடினாங்க. எடுத்த உடனே மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை என்று திருந்து தேவன் கொடுப்பிய வேடங்கள் இருக்கல்லவா, அது மந்திரங்கள் என்று சொன்னார் என்று பார்க்குறோம். ஒரு விஷயங்கள் நான் சொல்கிற நினைவு எனக்கு வருது. பாவ புண்ணியங்களை பற்றி சொல்லுகிறார்கள். நல்லவினை செய்தால் புண்ணியம், தீவினை செய்தால் பாவம். அது எத்தனை சொல்கிறாங்க அந்த மாதிரி. அதாவது விதித்தவற்றை செய்தால் உங்களுக்கு புண்ணியம், விலக்கியவற்றை செய்தால் அது பாவம். இது அடிப்படை. அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு சொற்களை சொல்லுகிறார். சொற்களை சொல்லுகிற பொழுது நல்ல வார்த்தைகளை சொன்னால் புண்ணியம், தீய வார்த்தைகளை சொன்னால் பாவம். கேட்குறன்னு விட்டுருங்க, உங்களுக்கு சொல்கிறார் இல்லையா, சொல்கிறவனுக்கு தான், பயன்படுத்துறவனுக்கு புண்ணியம் பாவம் அப்படின்னா. சொல்லுவதனாலே நல்ல சொற்கள் தீய சொற்கள் என்று சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இன்னொன்று சொல்கிறாங்க, அதனால தான் அந்த பாட்டுகள்லாம் அப்படி பாடியிருக்காங்க. சொற்களை தவறாக சொன்னால் பாவம், சரியாக சொன்னால் புண்ணியம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? சொற்களை தவறாக சொன்னால் பாவம், சரியாக சொன்னால் புண்ணியம். சொல் தொடர், வாக்கியம், சொல், எழுத்து, மூன்றும் தான். எழுத்து, சொல், சொற்றொடர் மூன்றையும் தவறாக சொன்னால் பாவம், சரியாக சொன்னால் புண்ணியம் சொல்றாங்க பாருங்க. இப்ப நான் சொன்னது உரையினில் வந்த பாவம் என்ற பொழுது தவறான வார்த்தைகளை சொல்லியிருப்பான், அது உரையினில் வந்த பாவம். ஞானசம்பந்தர் சொல்றார். அடிப்படையாக மனமொழி மெய்களினால் வருகின்ற பாவங்கள் நாம் சொல்றோம் இல்லையா. மனத்தால் வந்தால் மானதம் சொல்றாங்க, வாசிகம்ன்றாங்க, காய்கம்ன்றாங்களே கண்மம். எனவே அருணகிரியார் பாடுற பாட்டுக்கு இப்பதான் நமக்கு அர்த்தம் புரிகிறது. அழித்து பிறக்க ஒட்டா அயல்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர்னர். எழுத்துப்பிழை இல்லாமல் கற்க வேண்டும் என்று சொன்னாங்கன்னா, பெரியவங்க பாட்டை தப்பு தப்பா படிச்சோம்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எத்தனை தப்பு பண்ணுறீங்களோ அத்தனை பாவம் நமக்கு வந்து சேர்ந்து போய். எனவே தான் தேவாரம் போன்றவற்றை படிக்க பிழையில்லாமல் சொல்லணும். அதை எனக்கு தோத்திரங்கள்லாம் பெரிய அவருடைய வாக்கெல்லாம் மந்திரங்கள் தானே. உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதாவது சின்ன பிள்ளை நான் அப்பா பூஜை பண்ணுவாங்க, பக்கத்தில் நான் உட்காந்து பூஜை பண்ணுவேன். சும்மா இல்லாமல் நான் சில பாட்டு பாடுவேன், அவங்க பாடம் நான் பாட்டு சில பாட்டு பாடுவேன். ஒரு முறை பாடுறேன், தெரிஞ்ச பாட்டு தான். இருள் நாய் தீயாகி நீருமாகி பாட்டை நான் பாடுறேன். இருள் நாய் தீயாகி நீருமாகி வியமான நாயிரையும் காற்றுமாகி அருள்நிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும்
பெண்ணும் ஆணும் பாட்டு நான் பாடுற பொழுது பெருநலமும் குற்றமும் ஆணும் பெண்ணும் பாடினேன். நல்லா ஞாபகம் இருக்குது. அப்பா பூஜை பண்ணுறாங்க, நான் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பாட்டு பாடிட்டு பெண்ணும் உறக்க வேறு. அப்பா நம்ம பாடுற தெரியல, அதுக்கு உறக்க பாடுறேன். பையன் பாடுறான் பரவாயில்ல, அதெல்லாம் தப்பா பாடினா வந்துருக்கா. உறக்க பாடினேன் இல்லையா. பெருநலமும் குற்றமும் ஆணும் பெண்ணும் திரும்பினாங்க, பெண்ணும் ஆணும் அப்படின்னாங்க. பூஜை விட்டா இருக்காங்க, அந்த பூஜை நிறுத்தி பெண்ணும் ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் ஆணும் அப்படின்னாங்க. டக்கு பெண்ணும் ஆணும். அப்புறம் இன்னைக்கு அந்த பாட்டை பாடுறப்பெல்லாம் அவங்க ஞாபகம் வரும், பெண்ணும் ஆணும் பெண்ணுமா. அப்போ எனக்கு புரியல. இப்பவும் சொன்னால் யாப்பெல்லாம் கற்றுக்கொண்ட பின்னாலே ஆணும் பெண்ணும் என்று சொன்னாலும் பெண்ணும் ஆணும் சொன்னாலும் இலக்கண பிழை வராது. பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் என்றால் தேமா தேமா தான், மா சீர் தேமா சீர் வரும், தப்பு கிடையாது. இலக்கணமாக தெரிஞ்சால் ஆணும் பெண்ணும் சொல்லலாம், பெண்ணும் ஆணும் சொல்லலாம். இலக்கணம் தேவை. இலக்கணப்பிழை இல்லை என்றாலும் நீங்கள் பாட்டு செல்லும் இலக்கண பிழையை பாடி தப்பாக இலக்கண பிழை ஆகிடும். இப்போது திருவாசகத்தை நீங்கள் பார்க்கலாம். அவனருளாலே அவன்தாள் வணங்கின்னு அடிக்கடி சொல்கிறோமே, நீங்கள் அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கணும். வணங்கி என்பதில் 2 இங்கு இருக்கணும், ஒரு இங்கு இருக்கக்கூடாது. வணங்கி 2 இங்கு இருக்கணும். அது ஒற்றளபடைன்னு சொல்லுவாங்க, அது இலக்கணம் பிழை. வணங்கின்னு போனால் பிழையாக போயிடும். எனவே 2 போட்டு ஒற்றளபடையிட்டு வணங்கி சிந்தை மகள்னு பாட்டு வரும், அது இலக்கண பிழை. அப்படி வந்தா இது ஆணும் பெண்ணில் இலக்கண பிழையும் கிடையாது. இலக்கண பிழை இல்லை என்றாலும் அவர்கள் எப்படி பாடினார்களோ அப்படித்தான் பாடமே தவிர மாற்றி பாடக்கூடாது. அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வருது, எங்கே தெரியுங்களா? இப்போ பாடுறாங்க, அதெல்லாம் நம்ம தருமபுரம் சாங்கெல்லாம் பாடி வச்சு தான். அதெல்லாம் உதாரணமாக இப்போ வச்சுங்களேன், தரம் தரும் கல்வி சுலபமாக இருக்கும். தரம் தரும் கல்வி தரும் பாட்டு தான் அடிக்கடி பாடுறாங்க. அபிராமி கடைக்கண்களேன்னு பாடி முடிப்பாங்க. பாட வேண்டியது தானே. அபிராமி கடைக்கண்களே தனம் தரும், அபிராமி கடைக்கண்களே செல்வம் கல்வி தரும் அப்படின்னா அப்பா சொல்லுவாங்க, இவங்க ஏன் அந்த வேலை பண்ணுறாங்க? பாட்டை பாட வேண்டியது தானே. இது என்ன கொண்டு கூட்டி பொருள் நாம பொருள் சொல்லணும். இயல் தமிழில் நாம் சொல்லணும். பாட்டு இசைத்தமிழாக பாடுறோம், இசைத்தமிழாக பாடுகிற பொழுது அப்படி பாடக்கூடாது. இப்போ பிரமாபுரம் ஏவை வெம்மான்னு பாடுறோம், பிரமாபுரம் ஏவை வெம்மான் தோடுடைய செவியன் மாற்றி மாற்றி பாடணும்னு வச்சுங்க. அது இல்லை. பாடுகிற பொழுது அவர்கள் எப்படி பாடினார்களோ ஆற்றொழுக்காக அப்படியே பாடிடணும். பொருள் சொல்கிற பொழுது முடிச்சுங்க, தேவார ஆசிரியர் முடிச்சுங்க. அப்பா நான் இப்போ அந்த பாட்டுக்கு பொருள் சொல்கிறேன், அப்போ நீங்கள் சொல்லுது. பாடுகிற பொழுது அந்த பண்ணோடு அதுக்கு திருப்பி திருப்பி பாடக்கூடாது. இந்த ஆசையராய் அப்படிதான் பாடி பாடி விட்டாங்க. ஆசையராய் பாச மனமே உனக்கென்னவாய், ஆசையராய் உனக்கென்னவாய், பாசமிழாய் உனக்கென்னவாய். என்ன பொருள் சொல்வது வேறு, பாட்டு பாடுவது என்பது வேறு. அவங்க அப்படி பாடலை. எனவே அந்த நிரல்படி தான் பாட வேண்டும். அதனால தான் சொன்னாங்க, பாட்டிலையும் பாடும்பொழுது சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பான்னு ஏன் சொன்னார் சுந்தரர். அவங்க எப்படி சொன்னாலும் அப்படியே சொல்லுங்கன்றார் இல்லையா. அவங்க எப்படி பாடினாங்களோ அப்படி பாடுங்க, மாற்றி பாடாதீங்கன்னு தானே அதுக்கு அர்த்தம். அடிப்படையாக அவர்கள் என்ன சொன்னார்கள்? பாடல் 10 வல்லார், சொன்ன இவையெல்லாம் வல்லார் என்று சொன்னார். சரியாக சொல்ல வல்லார்னு அர்த்தம், மாற்றி சொல்லாமல் இருக்கிற வல்லார்னு அர்த்தம். இதெல்லாம் இவ்வளவு வச்சுதான் வல்லார் என்று அவர் சொன்னாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா. இதெல்லாம் அடிப்படை. அதாவது சொல்லுக்காக சொல்கிறேன். எனவே மந்திரம், பதம், வண்ணம் என்று சொல்லுகின்ற சொற்றொடர், சொல், எழுத்து இவையெல்லாம் தவறாக சொன்னால் புண்ணியம் அல்ல பாவம்ன்றாங்க, சரியாக சொன்னால் உங்களுக்கு புண்ணியம்ன்றாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கணும்? சிவன் என்று ஒரு சொல் இருக்குது, சீவன் என்று ஒரு சொல் இருக்குது. ரொம்ப வேறுபாடு கிடையாது. அது சி தான். இது குரில் ஒரு மாத்திரை அதிகம், இது நெடில் 2 மாத்திரை, இது 1 மாத்திரை. இப்போ சீவனை சிவன் என்று அர்த்தம் பண்ணிட்டு படிச்சிங்கன்னு வச்சுங்க, பெரிய தப்பு. அது சிவனை சீவன் வச்சு படிச்சிங்க, தப்பு. அப்போ எழுத்து பிழை, அப்போ எழுத்தில் பிழை செய்கிறீங்க. அதே மாதிரி தான் சொல். சொல் என்று சொன்னாலும் கூட எத்தனையோ சொற்கள் அவங்க பெரியவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய நயத்திற்காக உங்களுடைய அறிவை பயன்படுத்தி சொல்லாதீங்க. தப்பாக நினைக்கக்கூடாது. இப்போ ஒரு வார்த்தை இப்போ அண்மையில் கேட்டது தான், நம்ம சிவகுமார் தான், சிவகுமார் தான் சொன்னான்னு எனக்கு செய்தி வந்தது. அதை எனக்கு கேட்குறாங்க, நம்ம போனதுனால கேட்குறாங்க. இப்போ நான் சிவஞான போகிற நடத்தணும். கல்லால் நிழல்மலை வெள்ளாளர்களுக்கு இது உலகத்தமிழராட்சி நிறுவனம். நானும் பாடம் நடத்துகிறேன், அவரும் போய் பாடம் நடத்துகிறார். அவர் என்ன செய்யிட்டு நான் அவர்கிட்ட கேட்டால் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் கேட்டால் சொல்லலாம், இல்லை நாம போய் சொல்லக்கூடாது. நிழல் என்றால் ஒளின்னு ஒரு அர்த்தம் இருக்குது தமிழில். அது ஒன்றும் இல்லை, அர்த்தம் இருக்குது. நிழல் என்றால் ஒளி என்று ஒரு அர்த்தம் இருக்குது.
ஆனால் எந்த இடத்துல நிழல் என்றால் ஒளி என்று அர்த்தப்படுத்தணும்னு ஒரு விதி இருக்குது. நிழல் என்ற எல்லா இடத்துலையும் ஒளி ஒளிஞ்சு நிழல் போடுவாங்க இல்லையா? எல்லா இடத்துலையும் நான் மரத்தின் நிழலில் இருக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நிழல் தான் அர்த்தங்க. மரத்தின் ஒளியில் இருக்குன்னா அர்த்தம் கிடையாது இல்லையா? எங்கெல்லாம் அவனுடைய நிழல் விழுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நிழல் தான் அர்த்தம். எங்கெல்லாம் நிழல் என்ற பொருள் படுமோ அங்கெல்லாம் நிழல் தான். சில இடங்களில் ஒளி என்ற பொருளில் நிழல் என்று வரும். வருகின்ற பொழுது அங்கே நீங்கள் சொல்லலாம், தப்பு கிடையாது. பெருமானுடைய திருமேனி நிழல்னு சொல்கிறாங்க. ஒருவேளை பெருமானுடைய திருமேனி நிழல்னு சொன்னால் அங்கே ஒளின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா பெருமானுக்கு தேவர்களுக்கே நிழல் கிடையாது, நிழல் விழாது, அவனுக்கு நிழல் கிடையாது அப்படி சொல்லிடலாம். என்ன செய்யிட்டு இந்த அர்த்தத்தில் என்ன செய்யிட்டுக்கிறார் சிவகுமார்? கல்லால் நிழல் என்று வருது இல்லையா? அங்கே என்ன சொல்லிட்டுக்கிறாரு? கல்லால் நிழல் என்று வருது, அங்கே நிழல் என்றால் ஒளி என்று வைத்துக் கொள்ளணும், அது நிழலை குறிக்காது, பெருமானுக்கு நிழல் கிடையாது என்று சொன்னாராம். இது அந்த மாணவர்கள் வந்து கேட்குறாங்க, மறுநாள் போனேன், ஐயா அந்த மாதிரி ஐயா சொன்னாங்க சரியானு கேட்குறாங்க. நான் எப்படி சரின்னு சொல்கிறது தப்புன்னு சொல்கிறேன். தப்புன்னு சொன்னால் அவருக்கு மாறா சொல்லணும். நான் சொன்னேன் இதே தான் நான் சொன்னேன், இல்லைங்க நிழல் என்றால் ஒளின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அங்கே ஆள் நிழல் வருது, ஆலமரத்துடைய நிழல் என்று வருது. அது ஆலமரம் எப்படி கல்லால் நிழல் என்று வருது? அது ஏதோ சுத்தமாயில் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், கல்லால் நிழல் இருக்கு. எனவே ஆலமரத்தின் நிழல் என்று சொன்னால் அது நிழல் தானே தவிர அது ஒளி இல்லை. இன்னொன்று கல்லால் நிழல் என்றால் அது யோக வடிவம். யோக வடிவம் எல்லாம் தடத்து லட்சணம். தடத்து லட்சணத்துக்கு வடிவம் உண்டு என்றால் நிழல் இருக்கிறது தப்பு கிடையாது என்று இப்படிலாம் சொல்ல வேண்டியது. ஏன்னா ஒரு சொல்லை வைத்து கொண்டு எங்கேயோ வரலாம் பொருள், அப்படி பொருள் தப்பாக சொன்னோம்னா அதான் பிழை. சொல்லுக்கு இடம் அதான் இளமை இடம் அது முக்கியமாக தான். இதில் அது எங்கே தஞ்சாவூரில் கரந்தை தமிழ் கல்லூரி இருக்கு இல்லையா, அங்கே கந்தசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், கோவிசாமி பிள்ளை ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நான் தமாஷா பேசுவார். அவர் சொல்லுவார், பையனை பார்த்து சீடனை பார்த்து குரு சொன்னாராம், ஒரு குருத்தோலை கொண்டு வா அப்படின்னாராம். குருத்தோலை கொண்டு வானா, அவன் சொன்னான் குருனுடைய தோலை எப்படி உதிக்கிறதுன்னு கேட்டான். குரு தோலையால சொன்னால குருத்தோலடா பாவின்னா, குரு தோலை குருனுடைய தோல் அழுத்தம், அதுக்கு குருனுடைய தோல்னா குரு தோலைன்னு வரணும். குருத்தோலை என்ன குருத்து ஓலை, குருத்தா இருக்கிற ஓலை பறிச்சுவான்னு அர்த்தம் அப்படின்னா படித்தது ஒரு பாட்டை தவறாக படித்தா அந்த அர்த்தம் தான் அவர் வேடிக்கையாக சொல்லுவார் குருத்தோலை. அதுபோல ஞானசம்பந்தர் பரப்பை படுத்து எங்கும் பசுவேட்டு எரியோங்கும் சிறப்பர் வாழ்த்தில்லை என்று வருது ஞானசம்பந்தரை பாட்டில். பரப்பை என்றதுக்கே என்ன அர்த்தம்னு கருத்து வேறுபாடு சொல்கிறாங்க, அது இருக்கட்டும். பசுவேட்டுன்னு வருது, பசு என்று சொன்னால் அங்கே உயிர்கள்னு அர்த்தம். யார் தில்லைவாழந்தனர்கள் வேள்வி செய்கிறாங்க, தில்லைவாழந்தனுடைய வேள்வியெல்லாம் நடராஜ பெருமானை நோக்கி செய்யப்படுகின்ற சிவவேள்வி. சிவவேள்வி செய்கிற பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுதான் முதல் பாட்டிலே சொல்லிட்டார், கற்று ஆங்கு எரிவோம்பி கலியை வாராமே செற்றார்னர். உலகத்துக்கெல்லாம் வறுமை வரக்கூடாது என்றவர்கள் அங்கே வேள்வி செய்கிறார்கள். கலின்னா வறுமை, உலகத்திற்கெல்லாம் வறுமை வேண்டாம் என்று சொல்லி நாள்தோறும் அங்கே செய்கிறார்கள். மழை வர வேண்டும் என்று செய்கிறார்கள் என்றால் உலகத்திலே நன்மை எல்லாம் அவர்களாலே வருகிறதுன்னு பாடுறார். அப்படி நன்மை விரும்புகின்ற அந்த அந்தணர்கள் பசு வேட்டுன்னா பசு வெட்டுன்னு அர்த்தம், பசுவை வெட்டுன்னு பாடியிருப்பார் இல்லையா, பசு வேட்டுன்னு பாடாங்க. பசு என்றால் உயிர்களை விரும்பி, உயிர்கள் நலம் விரும்பி வேள்வி செய்தார்கள. பரப்பை படுத்து எங்கும் பசு வேட்டு என்றால் உலக நன்மைக்காக, உயிர்களுடைய நன்மைக்காக அதையெல்லாம் விரும்பி செய்கின்ற சிறப்பர். வார்த்தை சிறப்பர் என்றார், வேதியர் என்று சொல்லாமல் சிறப்பர் என்றார். சிறப்பர் என்றால் சிவவேள்வி செய்கின்றவர்கள். வேள்வி தான் சிவாக்னியாக வைத்து பெருமானை முன்னிறுத்தி சிவவேள்வி செய்கின்றனாலே அவர் சிறப்பர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் என்றவர் பாடுறாருன்னா, சொல்லுக்கு நாம் தவறாக சொன்னால் போச்சு. இப்போ எழுத்துக்கு தவறாக சொன்னால் பாவம், சொல்லுக்கு தவறாக ஒரு பொருள் சொன்னால் அது பாவம், தொடருக்கு சொன்னால் பாவம். எப்படி தொடருக்கு? அகம் பிரம்மாஸ்மி என்று மகா வாக்கியம் இருக்குது. அகம் பிரம்மாஸ்மி என்றால் என்ன சொல்றாங்க, நானே பிரம்மம்ட்டாங்க. வேதாந்திகள் அந்த பொருள் தொடருக்கு நானே பிரம்மன்னாங்க. அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உள்ளே உனக்கு பிரம்மம் இருக்கிறது, அந்த பிரம்மத்தின் வழியாக பிரம்மமாக நீ ஆகிறாய், அதனுடைய அருளால் நீ சிவமாக ஆகிறாய் என்று
சிவோகம் பாவனையை சொல்வது போல அவங்க சோகம் பாவனை சொல்றாங்க. அகம் பிரம்மாஸ்மி என்ற மகா வாக்கியத்தோடு நாம் தவறாக பொருள் சொன்னால் அது பெரிய பாபம் அல்லவா என்றுதான் பாடுறார். நம்முடைய திருமுறையெல்லாம் சொல்ற பொழுது அகம் பிரம்மாஸ்மி என்ற நம்ம சிவஞான போதில் அது வரும் இல்லையா, அது நானானேன் என்று வருவதை பற்றி கொடிக்கல் தான் வருது. அது நானே என்று கொடிக்கல் வருது. அது நானேன் என்று சொல்வது என்ன அர்த்தம் என்பதை நீங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி என்பதுக்கு என்ன அர்த்தம் என்றெல்லாம் சொல்றாங்க இல்லையா. அப்போ தொடரை தவறாக புரிந்து கொண்டாலும் பாவம்தான், சொல்லை தவறாக புரிந்து கொண்டு பொருள் சொன்னாலும் பாவம்தான், எழுத்தை தவறாக சொன்னாலும் பாவம்தான் என்று அவர்கள் இதான் முதல்ல சொல்றாங்க. எது பாவ புண்ணியம் என்றால் முதல் இதை தான் சொல்றாங்க. எனவே ஏன்றா அதான் முதல் படைப்பு. பெருமான் படைக்கின்ற படைப்பில் எழுத்து அல்லது ஓசைதான் முதல். அதையே தப்பா பண்ணா என்ன, முதல் படைப்பையே நீங்க தவறா சொல்றீங்க என்பதாலே சொல்லுக்கு அவ்வளவு சிறப்பை தந்து முதல் படைப்பாக இருக்கின்ற அந்த எழுத்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்றார். அதான் இங்க பார்ப்போம். ஆதிசக்தி வழி எழுத்தோசையை தோற்றுவிக்க விரும்புவான். சொன்ன எழுத்தோசை அதை தோற்றுவிக்கும் போது தனது ஞான சக்தியால் பொதுவாக அறிதல் செய்யும் போது நாதம் என்று பெயர் பெறுவான். நாதம் என்று இறைவனை கூறுவது இது பற்றியே. இது முதல் ஸ்டெப்புங்க. நான் 1 2 போட்டிருக்காங்க. முதல்ல ஃபஸ்ட்டு முதல் கருத்தாக ஒன்று போட்டிருப்பேன். நான் போன வகுப்பு ஒன்று கொடுத்துருப்பேன், அது இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் சொல்கிறது அந்த 1, ஏன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்குதா எனக்கு தனியாக எழுதினேன். 1ன்னு போட்டுங்க. இப்போது படைக்க தொடங்குகிற பொழுது பெருமா என்ன செய்கிறான், தன்னுடைய ஞான சக்தியால் பொதுவாக எண்ணுகிறான். என்ன செய்யலாம் என்று எண்ணுகிறான். எழுதுறதுக்கு முன்னாலே பேப்பர் வச்சுக்கும். என்ன எழுதலாம் யோசிக்கிறேன் இல்லையா, இன்னும் நான் எழுத ஆரம்பிக்கல. என்ன எழுதலாம் என்று யோசிப்பதற்கு நிற்கிறேன் இல்லையா, அதான் பொதுவாக இருப்பது. அதற்கு பின்னால் சிறப்பாக எழுதுவது என்று. இந்த கல்யாண பரிசு என்று படம், அந்த படத்தில் தன்னை எழுத்தாளனா சொல்லுவார் தங்கவேல், நடிகர், சிரிப்பு நடிகர். அவருக்கு எழுது படிக்க தெரியாது, எழுத்தாளனா சொல்லிடுவார். உடனே அது யார், நான் தான் எழுத்தாளன் பைரவன்னு சொல்லிடுவார். அப்போ அந்த ஊரில் ஒரு பெரிய போட்டி வைக்கிறாங்க, சிறுகதை போட்டி ஒன்று வைக்கிறாங்க. தன்னுடைய மனைவி போய் தான் சொல்லிட்டாரு. அந்த மனைவி சொல்கிறாங்க, என்னங்க ஊரில் சிறுகதை போட்டி 1000 ரூபாயில் வேற இல்லை, அந்த காலத்தில் 1000 ரூபாய் பெருசு இல்லையா, 1000 ரூபாய் பரிசான், ஒரு கதை நீங்கள் எழுதுங்க. இவன் ஒன்றும் எழுத தெரியாது, தன்னை எழுத்தாளன் நினச்சிருக்கான். சரி எழுதுனா போகுது அப்படின்னு பேசாமல் உட்காந்துருப்பான். என்னங்க சொல்லி இவன் நினச்சிட்டு எழுத அப்படின்னா எழுதுன்னு சொல்லிட்டு பேட் எடுத்துக்குவார், எடுத்து பேப்பரை வச்சுக்குவார். ஒரு வசனங்க சொல்லுவார். என்ன சொல்லுவார், எங்கள் பரம்பரைக்கே எழுத தெரியாது. வசனம் அதில், எங்கள் பரம்பரைக்கே எழுத தெரியாது, ஏதோ நான் கொஞ்சம் எழுதுவேன், என்னை எழுத்தாளன் ஆகிட்டான், நான் என்ன பண்ணுறது, என்ன கதை எழுதலாம், சரி ஆமை கதை எழுதுவோம். மெல்ல எழுதணும் கதை, எழுத தெரியாது, என்ன ஆமை கதை எழுதுவோம் அவர் எழுத ஆரம்பிப்பார் இல்லையா. அந்த மாதிரி எழுதுவதற்கு முன்னாலே என்ன எழுத வேண்டும் என்று யோசிக்கிறோம் இல்லையா. அதுபோல பெருமான் பொதுவாக ஞான சக்தியால் பார்க்கலாம். அப்ப பொதுவாக பார்க்கிற பொழுது அவனுக்கு நாதம் என்று பெயர், அவனுக்கு பெயருங்க. அந்த நாதம் என்பதை அகிர்ணையா இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணோம், நாதம்னு வைத்துக்கணும். இந்த ஏன் இந்த பின்னால் ஒரு குழப்பம் வர கதை திரும்பி சொல்றேன். பின்னால நாதம்னு வரப்போகுது, அதையும் இதையும் குழப்பிக்கூடாது, அதுக்காக சொல்றேன். முதல்ல ஞான சக்தியாலே உலகத்தை தொழிற்படுத்த விரும்புகின்ற பெருமான் எழுத்தோசையை உண்டாக்கலாம்னு எண்ணுகிறான், பொதுவாக எண்ணுகிறான். அப்படி எண்ணுகிற பொழுது அவனுக்கு நாதம் என்று பெயர். அந்த நாதம் என்பதை பெருமான் எண்ணுவதாலே அதை நாதம் என்று நாம் மாத்துறோம். எப்படி இறைவன் என்பதை இறைவன் மாற்றணும் இல்லையா, ரெண்டும் ஒன்றுதான். புரிவதற்காக இறைவன் என்று சொல்றோம். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் கடவுள்னு சொல்லாம கடவுளான் ஒரு வார்த்தை சொல்றார். ஒரு ரேரஸ் யூசேஜ், இது அரிதான ஒரு வார்த்தை, கடவுளான் அப்படின்றார். அது மாதிரி ஆண்பாலாக சொல்ற வழக்கம் பின்னால வந்தது புரிந்து கொள்வதற்காக, அது அகிர்ணியா புரிந்து கொள்ளக்கூடாதுக்காக. எனவே இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நாதம் என்று சொன்னால் ஓசை தான், சவுண்டு தான், சூக்குமை வாக்கு நம்ம சொல்ல போறோம். ஆனால் இந்த இடத்துல நாதம் என்றால் நாதன் என்று ஞாபகம் வச்சு, நாதமும் நாதனும் வேறு வேறு கிடையாது. இது ஒரு விஷயம். இப்ப நீங்க அந்த திருவாசகத்துக்கு முதல் வரி வரணும். நான் உங்க சொல்லியிருக்கேன், நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு சொன்னார் இல்லையா. ஏன் சொன்னார்ன்றது எழுதுறார், காசுப்பிள்ளை தான் எழுதுறார். நமச்சிவாய என்பது சொல், மந்திரம், சொல் வடிவாக இருக்கின்ற மந்திரம். எனவே சொல் வடிவித்தானே முதலே தோற்றுவித்தான் பெருமான், நாத வடிவாக இருந்து சொல்லை தோற்றுவித்தான். எனவே நாதன் சொன்னார். ஏன் நாதன் என்று சொன்னார் என்றால், நாதம் என்பது ஓசையை குறிக்கும், அது மந்திரமாக இருக்கிற நமச்சிவாயம்
இந்த மந்திரமாக இருக்கின்ற எழுத்தை உருவாக்கியவன் அல்லவா அவன், அதே பொருளாக இருக்கிறான் அல்லவா. எனவே நாத வடிவாக இருப்பதாலே எப்படி சொல்லியிருக்கணும், நமச்சிவாய வாழ்க நாதம் நாதம் வாழ்கன்னு பாடியிருக்கணும். அப்படி சொல்லாம நாதம் தாழ் வாழ்க என்று பாடினார். ஏன் பாடினார் என்றால், நாதம்னு சொன்னா பிரச்சனை. என்ன பிரச்சனை வரும்னு சொன்னா, நாதமே பிரம்மம் என்று சொல்லுகின்ற வாதம் இருக்கிறது. அத்வைதத்தில் ஏகான்மவாதிகள் சப்த பிரம்மவாதம் என்று ஒன்று இருக்கு. சப்த பிரம்மவாதிகளுக்கு இந்த நாம சொல்ற பாருங்க நாதம் அதுதான் பிரம்மம். நாம் என்ன சொல்றோம், நாதம் பெருமானாலே உருவாக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அதுவும் சடப்பொருள் தான். ஏன்னா சுத்தமாயில வருது. சுத்தமாயை சடப்பொருள், அந்த மாயிலிருந்து வருகின்ற ஒளியும் சடப்பொருள். எனவே நாதத்தை பிரம்மமா சொல்லக்கூடாது, அறிவே மயமா இருக்கின்ற பிரம்மத்தை நாதம்னு சொல்லக்கூடாது என்று சொல்லி நாதத்தை உருவாக்கியவன் என்பதாலே நாதன் என்று சொல்றார். ஏன் நாதன் சொல்றார் என்றால், நீங்க சொல்லுகின்ற நாதத்திற்கு தலைவனாக இருக்கின்றவன் நாதன் என்று. அப்ப அந்த நாதன் என்ற சொல் எதை குறிக்கிறது, முதல்ல சப்த பிரம்மவாதிகளுடைய மறுப்பை குறிக்கிறது. இரண்டாவது நாதத்தை உருவாக்கிய தலைவன் என்பதை குறிக்கின்றது. அப்புறம் குரு, நமச்சிவாய் என்பது உபதேசம் அல்லவா, உபதேசம் செய்த குருவை குறிக்கின்றது. நாதன் என்ற சொல்லுக்கு மூன்று அர்த்தம். தலைவன் ஒரு அர்த்தம், குரு என்று ஒரு அர்த்தம், நாதத்துக்கு தலைவனாக இருக்கிறான் அர்த்தம். பொதுவாக தலைவன் ஒரு அர்த்தம், ஆன்மாக்களுக்கு தலைவனாக இருக்கிறான் என்று ஒரு அர்த்தம், நாதத்திற்கு தலைவனாக இருக்கிறான் என்று ஒரு அர்த்தம், ஞான குருவாக இருக்கிறான் என்று ஒரு அர்த்தம். எனவே நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ் வாழ்க என்று நாதன் என்று சொன்னார். அப்ப நாதம் நாதம் என்ற பெயர் பெறுவான். நாதன் என்று இறைவனை கூறுவது இது பற்றியே. திருவாசகம் மற்ற போன்ற திருமுறைகள் எல்லாம் நாதன் என்று சொல்வது அதுதான். சரி, அதுக்கடுத்து கீழே இருக்கேன். நாதம் என்ற நிலையில் நின்ற சிவன், அந்த நிலை என்ற சிவன் எழுத்தோசையை பொதுவாக நாதத்தை தோற்றுவிக்க. இப்போ என்ன பண்றான், பெருமான் எழுத்தோசையை உருவாக்கலாம் என்று எண்ணுகிறான். அப்ப அவன் நாதனாக இருக்கிறான். நாதனாக இருந்து இப்போ ஓசையை உருவாக்க போறான். ஓசையை உருவாக்க போறான். உருவாக்குற பொழுது அவன் அருளினாலே சுத்தமாயை தொடர்பு கொள்கிறான். சுத்தமாயை என்பது சடப்பொருள், அதிலிருந்து தான் நமக்கு வரணும். எனவே சுத்தமாயை தொடர்பு கொண்டு ஓசையை உருவாக்குகிறான். உருவாக்குற பொழுது அங்கே தோன்றுவது நாதம். நாத வடிவாக நாதனாக இருக்கின்ற பெருமான் தோற்றுவிப்பதாலே அது நாதம். அதை இடமாக கொள்ளுகின்றான். ஓசையை இடமாக கொண்டு ஓசையை சுத்தமாயை கை கொண்டு உதவியின்படி நாதத்தை உருவாக்குகிறான். அப்ப ரெண்டு நாதம் சொல்றேன். இப்ப நான் போன வகுப்பில் கொடுத்துருப்பேன், அந்த நோட்ஸை பார்த்தா தெரியும், வைத்திருந்தா பாருங்க. போன வகுப்பில் இப்படி ஒன்று கொடுத்துருப்பேன், பரசிவன் ஆதிசிவன் நாதம் பிந்து அப்படி சிவம் சக்தின்னு கொடுத்துருப்பேன். இந்த பக்கத்தில் சுத்தமாயைன்னு போட்டு நாதம் பிந்து சிவம் சக்தின்னு கொடுத்துருப்பேன். அது இருக்குதா பாருங்க. அது இருந்தால் அதை நல்லா படிச்சு வச்சுங்க. இப்போ ரெண்டு நாதம் சொல்லியிருக்கேன் நான். ஒன்று உருவாக்குவதற்காக, ஓசையை உருவாக்குவதற்காக எண்ணுகிறான், அவன் ஒரு நாதம். சுத்தமாயை மூலமாக ஓசையை உருவாக்குகிறான், அது நாதம். அப்ப ரெண்டு வகை நாதத்தில் குழப்பம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நாதம் என்பதை நாதன் என்று சொன்னான். நாதனால் உருவாக்கப்படுவது நாதம். கொஞ்சம் குழப்பம் இருக்காது. இதுவும் நாதம் அதுவும் நாதம் குழப்பம் இருக்கும். அதனாலே நாதம் தான், ஆனால் நாதனாக இருக்கிறான், இருந்து நாதத்தை உருவாக்குகிறான். அதான் இங்க சொல்லுது. சுத்தமாயிருந்து நாத தத்துவம் என்பதை தோற்றுவிப்பான். இந்த டெக்னிக்கலா படிக்கிற பொழுதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம், மூன்று மலம் ஆணவம் கண்மம் மாயை சொல்றோம் இல்லையா. ஆணவம் கண்மம் மாயில கண்மம் வேறு கண்ம மலம் வேறு. நான் அடிக்கடி சொல்லுவது, மாயை வேறு மாயா மலம் வேறு, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. கண்மம் வேறு கண்ம மலம் வேறு, மாயை வேறு மாயா மலம் வேறு. ஏன் அப்படி சொல்றோம்னா, கண்மம் என்று சொன்னால் அது காரணம், காரண நிலை. அது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, பொதுவா இருக்குது. கண்மம் காரண நிலை. காரணத்தில் நல்வினை தீவினை கிடையாது. பயன்படாத ஒரு மாதிரி தான் அதில் அடிப்படை காரணம். அப்ப காரண நிலை பயன்படாது நமக்கு. காணப்படுகிற பொழுது காரியம், அதுதான் கண்ம மலம். கண்ம மலம் என்றால் காரிய கண்மம்.
வெறும் கண்மம் என்றால் காரண கண்மம், அதை மூல கண்மம் என்றும் சொல்லலாம், தப்பு கிடையாது. காரண கண்மம் அல்லது மூல கண்மம், இதை கண்மம் சொல்றோம். காரிய கண்மத்தைத்தான் கண்ம மலம் என்று சொல்றோம். ஏன்னா குற்றம் அது, அது நல்வினை தீவினை. அதே மாதிரி மாயை என்றால் பொது, அது நல்லது கெட்டது, பொதுவாக மாயை இருக்குது. மாயா மலம் என்றால் அது சுத்த மாயை அசுத்த மாயை என்று மாறுபடும். எனவே மாயா மலம். அப்போ ஒரு சொல்லை சொல்ற பொழுதே வேறுபாடு இருக்கு இல்லையா? எது போல சிவன் என்று சொன்னால் ஒரு அர்த்தம், பதி என்று சொன்னால் ஒரு அர்த்தம் சொன்னோம் இல்லையா? சிவம் என்று சொன்னால் சொரூப லட்சணம், பதி என்றால் தடத்து லட்சணம். சொல்லுதான், எல்லாம் சொல்லுதான். பதி என்று சொன்னால் தடத்த லட்சணம், சிவம் என்று சொன்னால் சொரூப லட்சணம். அதாவது இப்போ கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனால் கலெக்டர் வராரு வச்சுக்க, கலெக்டர் வர ஒதுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே கலெக்டர் வருது. வீட்டுக்கு போகிறாரு வச்சுங்க, அவங்க மனைவி கலெக்டர் வராருன்னு சொல்லுவாங்க, அப்பா வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அங்கே அப்பா வந்துட்டான்னு சொல்லுவாங்க. ஒரே ஆள் தான், அங்கே போகிறபோது கலெக்டர்ன்றாங்க, இங்கே அப்பான்றாங்க இல்லையா? அதே போல் கலெக்டர் என்பது தான் அங்கே தடத்து லட்சணம், தந்தை என்பதுதான் சொரூப லட்சணம். அவரோட சொரூபம் அங்கே தான் தெரியும். எப்படி இருக்காருன்னா நமக்கு தெரியும் இல்லையா? அடிப்படையா அப்பாவா பார்க்குற போது தான் எப்படின்னு தெரியும் இல்லையா? அதுபோல இங்கே நாதம் என்று சொன்னால் அதை சிவத்தை குறிக்கும், நாத தத்துவம் என்று சொன்னால் சுத்தமாயிருந்து வரும். எனவே இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நாதம் அல்லது நாதன், இது நாதம் அல்லது நாத தத்துவம் அப்படின்னு போட்டால் தெளிவாக போடும். தத்துவம் என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு கருவி அது. சரி, அந்த நாதம் என்று சொன்னாலே சுத்தமாயில வர்றது நாத தத்துவம். பிராக்கெட்ல சூக்குமை வாக்குன்னு போட்டுங்க, சூக்குமை வாக்குன்னு போட்டுங்க. அதான் சூட்சமாக இருக்கிற வாக்கு. சூக்குமை வாக்காக நம்முடைய பெருமான் உயிர்களுக்கு உதவுகிறான். முதல்ல இப்ப தாய்மொழி தமிழ் நாம பேசுறோம். சில பேர் ஆங்கிலம் நன்றாக கற்றுக்கொண்டு ஆங்கிலம் பேசுறாங்க. எனக்கு இந்த திரைப்பட நடிகைகளை பார்த்தா எனக்கு ஆச்சரியப்படுறது முடியாது. அதுக்கு ரொம்ப வியப்பேன் நான். டாக்டர் மூவகடா சொல்லுவார், டாக்டர் மூவா இருந்தார், அவர் சொல்லுவார், சினிமா நடிகர்கள் எல்லாம் பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது, எவ்வளவு திறமை அவளுக்கு இருக்கிறது தெரியுமா, அதை பாருங்கன்னார். அவருடைய தனி வாழ்க்கையை விட்டுருங்கன்னுவார். தனி எப்படின்னா இருந்து போகிறாங்க, திரைகளை என்ன மாதிரி நடிக்கிறாங்க, அழறாங்க, கொடுறாங்க, பார்க்க நம்மளால முடியுமா? அவர் சொல்லுவார், நடிக்கையா சிரிக்க சொல்கிறான், அவங்களால சிரிக்க முடியுமான்னு கேட்பார். முதல்ல ஃபோட்டோவுக்கு சிரிக்க சொல்ல பாருங்க, ஸ்மைல் பண்ணா அவன் ரொம்ப சிரிக்காது, கொஞ்சம் சிரிக்கிறதே நம்மளால முடியாது. எத்தனை வகையான உணர்ச்சி அவன் சொல்கிறான் சினிமாவில். அதுபோல் கொஞ்ச நாளில் எத்தனை வகையான மொழியை கற்றுக்கிறாங்க, ரொம்ப ஆச்சரியம். நேற்று பார்க்குற இந்த ஜோதிகான்னு ஒரு பெண்ணு வடமொழி இது இந்தியில் வந்தது, என்ன மாதிரி தமிழ் பேசுது, நம்ம மாதிரி அவன் சொல்கிறாங்க. ஹஸ்பண்டு சிவகுமாரனுடைய சூர்யா சொல்கிறாங்க, என்னாலேயே அப்படி பேச முடியாது தமிழ், அப்படி பேசுது இந்த பொண்ணு அப்படின்றான். அவ்வளோ வேகமாக பேசுகிறாங்க என்றால் அவ்வளோ ஆற்றல், பெருமானுடைய அந்த வாக்கு ஆற்றல் அப்படி தருது, வேற ஒன்றும் இல்லை இல்லையா? அந்த இயல்பாக எப்படி வருகிறது அந்த நினைவு, அவ்வளவும் பதிகிறது. இந்த சொல்லை சொல்ல வேண்டும் என்று வேகமாக பேசுகிறாங்க. சொன்னால் வாக்கு தருவது பெருமானுடையது அல்லவா என்பதால் தான் பெரும்பான்மையான கடவுள் சுப்பிரமணியம் என்ற பெயருக்கே என்ன அர்த்தம்? பெருமானுக்கு பெயர் அது. சுப்பிரமணியம் என்ற பெயர் பெருமானுக்குள்ள பெயர் தான். மாணிக்கம் போன்ற நல்ல சொற்களை தருகிறான் என்பதுதான் அதுக்கு அர்த்தமா. சுப்பிரமணியம் என்று சொன்னால் மாணிக்கம் போன்ற நல்ல வார்த்தைகளை தருகின்ற பெருமான் என்ற அர்த்தம் முருகப்பெருமானுக்கு சொல்றோம். அதனால்தான் மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் என்று அருணகிரியாரும் பாடினார். எனவே வாக்கு என்பதுதான் மிக முக்கியம். அதுதான் பெருமான் நமக்கு உதவுகிறான். ஏன்னா அவ்வளவு பேரும் நமக்கு உறவாடுவதற்கு அதுதான், பொருள்களை புரிந்து கொள்வதற்கு அதுதான், உலகத்தை புரிந்து கொள்வதற்கு அதுதான். எனவே நாதம் என்பது மிக முக்கியம் என்பது சொல்லி அது சூக்குமை வாக்காக நமக்கு வருகிறது என்றான். அந்த சூக்குமை வாக்கு என்பதைத்தான் புரிந்து கொள்ள முடியாது என்பதாலே நாதம் என்றும் ஓம் என்றும் சொல்றான். சூக்குமை வாக்கு என்பது ரொம்ப சூக்குமம், அது தெரியாது. இன்னும் கொஞ்சம் போனால் அது நாதம் சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் போனால் பிரணவம் சொல்லலாம். எது போல என்றால், கோயிலில் போகிறோம், கருவறையிலே போகிற பொழுது அந்த கருவறைக்கு பின்னால் இருக்கு இல்லையா, ஒரு ஒளி மட்டம் இருக்கு இல்லையா, அது அருவப்பொருளாக இருப்பது, அது ஏறக்குறைய சூக்குமை நிலை. அது பெருமான் சூக்குமா இருப்பது. அடுத்து நாத வடிவாக இருப்பதுதான் சிவலிங்கம். நாதம் என்று இருக்கு இல்லையா, அது சிவலிங்கம் அடிப்படையாக. ஓம் என்று பிரணவம் என்றால் பக்கத்தில் இருந்து கொண்டு மந்திரங்கள் சொல்லுகிறார்கள், தோத்திரங்கள் சொல்றாங்க இல்லையா, அது பிரணவம் என்று சொற்களாக வைத்துக்கணும், மந்திரமாக வைத்துக்கணும். இது அடிப்படை.
அப்போ சூக்குமை வாக்காக பெருமான் அருளுகிறான். இப்போ நம்ம ஏதோ பேசுகிறோம், பேசுகிற பொழுது அதை நமக்கு அறிவிக்கின்றான். எப்படி அறிவிக்கிறான் என்று சொன்னால், எப்படி இந்த மொபைல்லாம் இருக்கு இல்லையா, இது ஒரு டவர் இல்லைன்னு போய் அங்கங்கே போகிறோம் இல்லையா, அதே மாதிரி பெருமான் என்ன பண்ணான், நமக்கு கொடுத்த உடம்புல டவர் எங்கும் போக வேண்டிய அவசியம், எங்கே இருந்தாலும் டவர் எடுக்கும், எங்கே இருந்தாலும் டவர் எடுக்கணும்னே வச்சுருக்கான் இல்லையா. வீட்டுக்குள்ளே போனால் கேட்காது இல்லையே. பெருமான் நமக்கு எப்படி அறிவுறுத்துறான், இங்கே தானா புருவநடு ஆக்ஞா சக்கரம் என்று சொல்லி பெருமானுடைய ஆணை இங்கே வருகிறதுனாங்க. எப்பவுமே சரி, எந்த இடத்துல வருகிறது என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு இதெல்லாம் நம்ம கஷ்டப்படுறோமே, பெருமான் அப்படி ஒன்று கொடுத்திருக்கிறான். நாத வடிவாக சூக்மையாக நமக்கு அறிவுறுத்துகிறான். அது வாக்காக பின்னாலே நமக்கு வருவதால் தான் முதல்ல என்ன பண்ணாங்க, நாதம் என்று சொல்லி பிரணவம், எல்லா சொற்களுக்கும் அடிப்படை. பிரணவம் என்று சொன்னால் என்ன அர்த்தம், நவம் என்றால் புதுமையின் அர்த்தம். புதிய புதிய சொற்களை தருகின்ற ஓசை, அது வேற ஒன்றும் இல்லை. ஓம் என்பது புதிய புதிய சொற்களை தருகின்ற ஓசை, அதுதான் அடிப்படை. அதிலிருந்து நமக்கு பின்னாலே சொற்களை உருவாக்குகிறோம். சரி, அது நம்ம அதை எழுத்து பற்றி படிக்க போகிறோம். இருந்தாலும் அங்கே சூக்குமை நாதம் ரெண்டும் ஒன்று தான். இருந்தாலும் புரிவதற்காக அதிசூக்குமம், அது சூக்குமை என்பது நாதம். நாதம் வெளிப்பட்டால் ஓம் என்பது அடிப்படை. அதான் நாதம் நாத தத்துவத்தை தோற்றுவிக்கிறார். மேற்கூறிய நாதன், இப்போ சொன்ன நாதன் ஆதிசக்தியின் வழி தோன்றால் அவன் ஆதிசக்திக்கு கீழே நாதன் என்று சொல்லி இப்போ மந்திரத்தில் அதன்பால் திகழ் நாதம் தோன்றும். திருமந்திரத்தில் உங்களுக்கு அந்த முதல் பாட்டு ரெண்டாவது பாட்டு சொல்லியிருப்பேன். அதில் அதன்பால் திகழ் நாதம் தோன்றும் என்பதற்கு அதான் அர்த்தம். திருமந்திரத்தில் வருகின்ற பாட்டு கொஞ்சம் பாருங்கள், இருந்தால் பாருங்கள். அதன்பால், அதாவது நான் எங்கே இருக்குது முதல் பாட்டில், ஆதியோடு அந்தம் இலாத பராபரம் போதமதாக புணரும் பராபரை சோதி அதனில் பரம் தோன்றுமாம் தீதில் பறை அதன்பால் திகழ் நாதமே என்று வருது இல்லையா. அதான் அதன்பால் திகழ் நாதம் என்பது ஆதிசக்தி, அதுக்கு கீழே இருக்கிற நாதன், அதன்பால் திகழ் நாதம் தோன்றும். அதான் அதுக்கு அர்த்தம். நான் எழுதியிருக்கேன் ஆதிசக்தி நாதன். அப்போ முதல் பகுதி முடிஞ்சது. நம்பர் 1ன்னு போட்டிருப்பேன், ரோமன் லெட்டரில் 1ன்னு போட்டிருப்பேன். அந்த 1 என்பது இதான் கருத்து. இந்த கருத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு இதுக்கு அடுத்தது ரெண்டாவது அடுத்த செய்தி. நாதம் என்னும் சிவம், அது ரெண்டும் ஒன்று தானே. நாதம் சிவம் ரெண்டும் ஒன்று தான். இனிமேற்பட்டு சக்தி தான் வரப்போகுது நமக்கு. எல்லாம் சிவனுடைய சக்தி தானே. எனவே சிவன் சிவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லுகிறார், சிவன் தான் சக்தியாக வருகிறான் என்பதற்காக நாதம் என்னும் சிவன் என்ன செய்கிறான், எழுத்தோசையை சிறப்பாக தோற்றுவிக்க முதல்ல ஓசை வழியை பொதுவாக செய்தான். என்ன எழுதலாம் என்று எண்ணினான். இப்போ என்ன எழுதுவோம் என்று எழுத போகிறான். எழுதுகின்ற எழுத்து அது கிரியாசக்தியாக, கிரியாசக்தியினால் பொதுவாக முயல்கின்றான். பொதுவாக முயன்றால் அம்முயற்சி தான் உங்களுக்கு விந்து எனப்படும். விந்து எனப்படும். விந்து என்னும் சக்தி, அதுவும் சக்தி தான். விந்துன்னு சொன்னாலும் ஒன்று தான், சக்தின்னு சொன்னான். எப்படி சொல்லணும், இப்போ நாதம்னு சொன்னால் விந்துன்னு சொல்லணும், சிவம் என்றால் சக்தின்னு சொல்லணும். அதுதான் சிவத்திலிருந்து சக்தி, நாதத்திலிருந்து விந்து, அதுதான். எனவே நாதம் விந்துன்னு சொல்லலாம், சிவம் சக்தின்னு சொல்லலாம். அது ரெண்டாவது பகுதி, அதுதான் எழுதியிருக்கிறேன். இந்த சக்தியே, அதாவது விந்து என்னும் சக்தியே நாத தத்துவத்திலிருந்து விந்து தத்துவம் தோன்றுகிறது. அடுத்து அதான் நாதத்தில் விந்துவும் இங்கே வருது. ரெண்டாவது பாட்டில் ஆரம்பிக்கிற பொழுதே அதன்பால் திகழ் நாதமேன்னு சொல்லி முடிச்சார் முதல் பாட்டில். ரெண்டாவது பாட்டில் நாதத்தில் விந்துன்னு சொல்றார் பாருங்க. அதுதான் நாத தத்துவத்திலிருந்து விந்து தத்துவம் தோன்றுகிறது. நாதத்தில் விந்துவும் என்று சொல்லுகிறார் முதல் பாட்டில். ரெண்டாவது பாட்டில் முதல் அடி அதுக்கு அங்கே போட்டிருப்பேன். நாதன் அதுக்கு நேராக நாதம், விந்து அதுக்கு நேராக விந்து என்று போட்டிருப்பேன். அது வெளிப்ப தெரிஞ்சுங்க. முதல்ல நாதம், அதுலேருந்து நாதம், அதிலிருந்து விந்து என்று வருகிறது. சரி, இப்போ இந்த விந்து என்பது என்னன்னு சொல்லிடுறேன், பின்னால் எழுதியிருக்கேன் உங்களுக்கு. இருந்தாலும் இங்கேயே சொல்லிடுறேன், இந்த குழப்பம் இருக்காது. பொதுவாக சைவ சித்தாந்தம் படிக்கிற பொழுது விந்து என்ற சொல் சுத்தமாயை குறிக்கும். முதல்ல சுத்தமாயை குறிக்கும், மாயை குறிக்கும். சுத்தமாய்க்கு விந்துன்னு பேர். ரெண்டாவது விந்து என்று சொன்னால் பெருமானுடைய இன்னொரு நிலை இறங்கி வரான் இல்லையா,
நாதம் சிவம் சக்தி நாதம் விந்து இன்னொரு நிலை, இடமாக வருகின்ற நிலை, அவருடைய ஸ்டேஜ், தடத்த லட்சத்துடைய ஒரு ஸ்டேஜ், இது ஒரு நிலை. இரண்டாவது விந்து என்பது. மூன்றாவது என்பது பெருமான் இருக்கின்ற இடம். இடம் விந்து என்பது அவனுடைய சக்தி, பெருமானுடைய சக்தி தான் எல்லாம். விந்து என்று இருக்கிற இடம். இப்படிதான் நாதத்துக்கு வரும் எல்லாம். அதாவது விந்து என்றால் பொதுவாக சுத்தமாயே, விந்து என்று சொன்னால் சக்தி இடம்பெறுகின்ற ஒன்று, கிரியாசக்தின்னு சொல்லணும். கிரியாசக்தி வந்து இருக்கிற நிலை இருக்கு இல்லையா, பெருமானுடைய நிலை, அது குறிக்கும். அந்த கிரியாசக்தியாக வைத்துக்கொண்டு இடமாக கொள்ளுவது விந்து என்று இடமாக கொள்ளும். மூன்று வகையாக நாம் அதை பொருள் கொள்ளணும். அதனால் இங்கே நாதம் என்று சொல்லி விந்து என்பது கிரியாசக்தி. சிறப்பாக எதை எழுத வேண்டும் இருக்காக கிரியாசக்தியினாலே அவன் பொதுவாக முயல்கின்றான். அதான் விந்து, நாதத்தில் விந்துவும் என்றார். அதுக்கடுத்து பாட்டில், அந்த பாட்டு உங்கள்கிட்ட இருக்குல்ல, எழுதியிருக்கலாம் உங்கள்கிட்ட நோட்ஸ் இருக்குல்லையா, அதான் அது அந்த பாட்டு, அதை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நாதத்தில் விந்துவும் நாத விந்துக்களில் தீதற்று அகம் வந்த சிவன் சக்தி என்னவே பேதித்து ஞானம் கிரியை பிறத்தலால் பாதித்த இச்சையில் வந்தெடும் விந்துவே என்று பாட்டு. அந்த பாட்டுக்கு தான் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டாவது வரையில் நாத விந்துக்கள் வருது இல்லையா, அதை மூணாவது போட்டு பாருங்க. ரெண்டாவது பக்கத்தில் மூன்றும் போட்டிருக்கு. நாத விந்துக்களில் என்று சொன்னால் இப்போ நாதம் படித்தாச்சு, விந்து படித்தாச்சு. அதுக்கு கீழே நாத விந்துக்கள்னு கீழே, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்றார். அடுத்து எப்படி என்றார். இப்போ அவர் சொல்றது படைப்பை தான் சொல்றார், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்றார். பொதுவாக முயல்கின்றான், சிறப்பாக முயல்கின்றான், ஞானத்தால் முயல்கின்றான், கிரியாசக்தியால் முயல்கின்றான் என்று சொல்ல வரார். அதுதான் சொல்லிட்டு இருக்கார். ஒருவன் செயற்படுகின்ற பொழுது எப்படிலாம் செயற்படுறோமோ, நமக்கு ஏதாவது எழுத வேண்டும் என்று சொன்னால் அறிவு பயன்பட வேண்டும், யோசிக்கிறோம் என்ன எழுதலாம், அப்புறம் செயல்படுத்தணும் இல்லையா. அதே போல பெருமான் உலகத்தை படைக்க வேண்டும் என்று அறிவால் சிந்திக்கிறான், அப்புறம் கிரியாசக்தினாலே இப்போ படைக்கப் போகிறான் என்று பார்க்கணும். எனவே நாதம் விந்துன்னு இது ஒரு வகை. இன்னொன்று எல்லாரும் சொல்றது, நாதம் என்பது அசையாத ஒரு நிலை, அசையாத ஒரு நிலைக்கு நாதம் என்று பெயர். விந்து என்றால் அசைகின்ற நிலை, அசையும் நிலைக்கு விந்து என்று பெயர், அசையாத நிலைக்கு நாதம் என்று பெயர். அப்போ ஒரு செயல் இருக்குது இல்லையா, செயல் இருந்தால் அது விந்து, செயல்படாமல் இருந்தால் நாதம். செயல்படாமல் இருக்கணும் நாதம் வைத்துக்கணும், செயற்பட்டால் விந்து. தமிழ் இலக்கண உரையாசிரியர்கள் ஆச்சரியமா இருக்கிறது எழுதுற பொழுது. இப்போ நான் ஓசை தான் சொல்கிறேன், எல்லாம் ஓசை தான் சொல்கிறேன். பெருமானுடைய படைப்பினுடைய ரகசியத்தை நான் சொல்கிறேன். இலக்கணம், தமிழ் இலக்கணம் நாம் எப்படி பேசுகிறோம் அதை சொல்லுகிறது. அதாவது ரெண்டும் இருக்குது. தொல்காப்பியம் சொல்கிறார், நான் நன்னூலும் சொல்கிறார். நன்னூல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது நிறைவுயிர் முயற்சியின் உள்வெளி துறப்ப எழும் அணுத்திரள் உரம் கண்டம் உச்சி மூக்கு உற்று இதழ் நாப்பல் அணத்தொழிலும் வெவ்வேறு எழுத்துறையாய் வரல் பிறப்பே. ஒரு ஓசை இங்கிருந்து எப்படி தோன்றி எழுத்தா வருதுன்னு ஒரு 4 வரி பாட்டு பாடி வச்சிருக்கார். தொல்காப்பியத்தில் உந்தி முதலா முந்து வெளி கிளற என்று அவரும் பாடினார். இங்கிருந்து முந்தியிலிருந்து வருகிறதுன்னு சொன்னார். அப்போ நாம் பேசுகின்ற ஒலி கொப்பூரிலிருந்து உந்தியிலிருந்து வருகின்றது. இதை மணிப்பூரகம் என்று சொல்வாங்க யோக நிலையிலே. 6 ஆதாரத்தில் உந்திஸ்தானம் மணிப்பூரகம். ஏனென்றால் மணிப்பூரகத்தில் தான் இந்த காற்று சேமிக்கப்படுகிறது. இந்த காற்று தான் நமக்கு பேசுவதற்கு துணையாக இருக்கிறது. எனவே உந்தி முதலா முந்து வழி தோன்ற என்று தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கிறார். நிறைவு முயற்சியின் உள்வெளி துறப்ப, உள்ளே இருக்கிற காற்று துறக்க என்று சொல்றார். 2 பேரும் காற்று சொல்றாங்க. எனவே இந்த காற்று இங்கே வெளியே வருது இல்லையா, வெளியே வந்த உடனே எப்படி வருதான், உள்ள இருக்குது வைகரி வாக்காக வெளியே வந்த உடனே 2 வகையாக அந்த ஒலி பரவுகிறதுன்றான். எப்படி பரவுகிறது என்றால், கடல் ஆழத்திலே நடுக்கடலிலே அலை தோன்றும், தெரியாது. நடுக்கடல் போனால் அசையாமல் இருக்குது, நமக்கு தெரியாது. அங்கே இருக்கிற அசைவு லேசாக அசைஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அசைஞ்சு தரைக்கு வரபொழுது பெரிய அலையாக வந்து அடிக்குது இல்லையா. நடுக்கடல் அது இல்லை. ஆனால் தோன்றுவது எங்கே என்றால் நடுக்கடல் தான் தோன்றுகிறது. அந்த காற்றினுடைய வேகத்தாலே அங்கே தண்ணீர் தள்ளப்படுகிறது. தண்ணீர் தள்ளப்பட்டு அலையாக வருது இல்லையா. அதே தான் நமக்கும் சொல்கிறார். இங்கே இருக்கிற காற்று அலையாக வந்துடுச்சு. வெளியே வந்தவுடனே நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஓசையாக இருக்கிற காற்றை வெளிப்படுத்துகிறேன். வெறும் காற்று தான் வெளிப்படுத்துகிறேன், சவுண்டு தான் அது. காற்றோடு வர்ற பொழுது ஆகாயம் இருக்கு இல்லையா,
இடைவெளி அதோட உரசுகிறது, உரசியுனே சவுண்டு கேட்குது. பேச்சினுடைய முறை பார்த்தீங்கன்னா என்ன, ஏன்னா இப்போ ஏன் இதை மேய்க்க வைக்கிறோம், இவ்வளோ பேருக்கு என்னால் பேச முடியாது, சவுண்டு போட முடியாது, அதுக்காக பேசுகிறோம். அப்போது நான் பேசுகின்ற காற்று வெளியே தள்ள உடனே, வெளியே தள்ளிய உடனே சித்தியால் வருது. இதுவரையில் நமக்கு உதான் என்ற காற்று, உதான் என்ற காற்று வெளியே வருகிற பொழுது புஷ் பண்ணணும் இல்லையா, புஷ் பண்ணுவதற்கு பிராணன் என்ற வாய் ரெண்டும் சேர்ந்துன்றான். பிராணன் என்ற காற்றும் உதான் என்ற காற்றும் சேர்ந்தா புஷ் பண்ண முடியும். அப்போ வேகமாக மெல்லம் பேசலாம், வேகமாக பேசலாம். வெளியே வருகின்ற பொழுது அங்கே சொல்கிறாங்க உரையாசிரியர்கள், வெளியே தள்ளப்பட்ட அந்த ஒலி எப்படி வருகிறது என்றால், ரெண்டு உதாரணம். முதல்ல வீசி தரங்க நியாயம், தொல்காப்பியத்தவங்க இதில் யூனிவர்சிட்டி நடத்தினேன், உங்களுக்கு நடத்தினேன். வீசி தரங்க நியாயம், கதம்ப முகுள நியாயம் என்று ரெண்டு நியாயம் சொல்கிறாங்க. வீசி தரங்க நியாயம் என்றால், தரங்கம் என்றால் அலைன்னு அர்த்தம். அலை, கடல் நடுக்கடலையே தோன்றிய அலை வெளியிலே வந்து எப்படி வேகமாக அடிக்குதோ அதுபோல் நாம் பேசி பேச்சு வேகமாக அலையலையாக போகிறது. இன்றைக்கி தான் வேவ் லெங்க்ன்றாங்க. அது டிவியாக இருக்கட்டும் மற்ற வரைக்கும் கதிர்கள் வேவ் லெங்க் என்று சொல்கிறான். இப்படி போகுது, அலையாக போகுது. இப்போ அலையலையாக உங்ககிட்ட போகுது. அது மட்டுமல்ல, ஒரே அடி அப்படி போகலை, பல பக்கத்தும் போகுதான், எல்லா பக்கத்தும் போகுதான். அது கதம்ப மகுள நியாயம்தான், மகுள நியாயம்தான். மகுளம்னா அந்த மகிழம்பூ, அதாவது மலர் இருக்கு இல்லையா, மலர் மலர்கின்ற பொழுது இப்படி மலர்ந்து இப்படி மலரும், இப்படி மலர்ந்து எல்லா இதழ்களும் எல்லா பக்கம் மலர்ந்து, அதுபோல் இந்த ஒலி அப்படியும் போகுது இப்படியும் போகுது, எல்லா இடத்தையும் போகுதான். இப்போ நீ ஒருவேளை மேலேருந்து கேட்கலாம் அந்த என்னுடைய பேச்சு, ஏன்னா மேலே வரும் உங்களுக்கு, இங்கேருந்து கேட்குறீங்க இங்கேருந்து கேட்குறீங்க என்றால் எல்லா பக்கத்துக்கும் வருதல்லவா என்று ஒலியை எப்படி பரவுகிறது என்பதை கதம்பமகுள நியாயம், வீசி தரங்க நியாயம் என்ற ரெண்டு நியாயங்களை சொல்லி உரையாசிரியர் எழுதுறாங்க. அந்த ஓசை அதான் இங்கே சொல்கிறாரு. ஓசை பிந்து என்பது பரவுதல், அதான் அப்படி போட்டாங்க. நாதம் என்பது அப்படியே நிலையாக நிற்று ஸ்டாட்டிக்காக இருக்கு, அது நிலை, அதான் நாதம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம், அதை ஞாபகம் வச்சுங்க. சரி, அதுக்கு அடுத்து நாத பிந்துக்களில் பேதித்து, மூணாவது பேதித்து ஞானம் கிரியை பிறத்தலால், பெருமானுடைய சிவன் சக்தி என்பது மாறுபடுகின்றது, ஞானமும் கிரியுமாக மாறுபட்டு மாறுபட்டு பிறக்கின்றது என்றார். பேதித்து என்றால் ஆதிசக்தி தானே வேறுபட்டு. இப்போ எல்லாம் ஆதிசக்தி தான். நீங்கள் ஆதிசிவனை மறந்துடுங்க, பராபரசிவனை மறந்துடுங்க, பரசிவனை மறந்துடுங்க, ஆதிசிவனை மறந்துடுங்க, ஆதிசக்தி ஞாபகம் வச்சுங்க. ஆதிசக்தியில் இப்போது ஞானசக்தி கிரியாசக்தி முக்கியம், ஏன்னா இச்சாசக்தி பொதுவாக இருக்குது. ஞானசக்தி கிரியாசக்தி, இப்போ ஞானம் சிவன், கிரியை சக்தி. ஞானம் கிரியை பிறத்தலால் அவனை சிவன் என்றும் சக்தி என்றும் நாம் சொல்லணும். ஞானம் என்றும் சொல்லலாம், கிரியை என்றும் சொல்லலாம், அல்லது சிவன் என்றும் சொல்லலாம், சக்தி என்றும் சொல்லலாம். அப்போ நாதம், நாதன், சிவன், விந்து, சக்தி, கிரியாசக்தி, ஆதிசக்தி, சக்தி என்று எப்படி வேணாலும் சொல்லலாம். இவையெல்லாம் ஞானத்தையும் கிரியையும் குறிக்கின்ற சொற்கள். அதான் பேதித்து ஞானம் கிரியை பிறத்தலால் சிவன் சக்தி என்னவே. ரெண்டாவதுல சிவன் சக்தி என்று மாறும் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது நாலாவதுல சிவன் என்னும் பெயர் உடையவன். பெருமானுக்கு சிவன் என்ற பெயர். சிவம் என்பது தத்துவம், சிவன் என்பது அவனுக்கு பெயர், அவன் இருக்கின்ற இடம் சிவம் என்பது தத்துவம். சொல் வித்தியாசம் வருவது. எழுத்து நான் இப்போ சொன்னலையா, எழுத்து எழுத்தை நான் தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. சிவன் என்பது வேறு, சிவம் என்பது வேறு. சிவன் என்றால் பெருமானுக்குள்ள பெயர், அதாவது விந்திலிருந்து வருகின்ற சிவம் அல்லது நாதத்திலிருந்து வருகின்ற சிவனச்சிங்க ஏதோ ஒன்று. அவன் இருக்கின்ற இடம் நாதம், அது சிவம் என்று சொல்றார். நாதத்துக்கு சிவம் என்று பெயர். சக்தி என்றும் பெயர்னா சக்தி என்பது அதே தத்துவம் தான், அதுக்கு பேர் மாத்தலை. சிவன் என்று சொல்லி சிவம் என்றார்கள், சக்தின்னு அது சக்தினே சொல்லிட்டாங்க. அப்போ பெயரும் இடமும் ஒன்றாக இருக்கிறது. எதுபோல என்றால், தொல்காப்பியர் என்பவர் எழுதினார் நூலை. அந்த நூலுக்கு என்ன பெயர்? தொல்காப்பியம் என்று பெயர் இல்லையா? தொல்காப்பியம். அகத்தியர் எழுதினார் நூலுக்கு அகத்தியம் என்று பெயர். நோட்ஸில் எழுதியிருப்பார். அகத்தியர் என்ற பெயர் அவருக்கு உள்ளது. அவர் எழுதிய நூல் அகத்தியம். தொல்காப்பியர் என்ற பெயர் அது தொல்காப்பியம் என்று வருது இல்லையா? அதுபோல் சிவன் என்ற பெயருடையவன் இருக்கின்ற இடம் சிவம், சக்தி என்ற பெயருடைய இருக்கின்ற இடம் சக்தி என்று அந்த பெயரை ஞாபகம் வச்சுங்க. அடிப்படை இப்போ இங்கே இருக்கட்டும். இப்போ போன வகுப்பு கொடுத்துருப்பாருங்க, அதை கொஞ்சம் பாருங்க. போன வகுப்பில் ஒன்று கொடுத்துருப்பேன், இந்த நாள் விட்டுருங்க. அதில் நான் எங்கே நான்
சக்தி அப்புறம் அங்கே வேணாம் சிவனார் முதல்ல இருக்கு பாருங்க. இந்த ஆதிசக்தி சுத்தமாயின்னு போட்டிருப்பேன் முதல் பக்கத்திலேயே. உங்களுக்கு ஆதிசக்தி சுத்தமாயின்னு போட்டிருப்பேன். அது கீழே நாதன் என்று ஒரு போட்டு நாதம் சுத்தமாயி நாதன் போட்டிருப்பேன். நாதனுக்கு கீழே பிந்து என்று போட்டு அதே பிந்துன்னு ஒரு பேர் ஒன்றா இருக்கும். பிந்துக்கு கீழே சிவன் என்று பெயர் போட்டு சிவம் என்று போட்டிருப்பேன். சிவனுக்கு சக்தி என்று போட்டு சக்தின்னு போட்டிருப்பேன். பெயர் மாறுபடா சிலதெல்லாம். அதே பெயர் தான் வைக்கிறாங்க. அதே பெயரை இடத்திற்கு வச்சிருக்காங்க. அந்த இடத்தை கொள்ளுகின்றவனுக்கு அதே பெயர் தான், இடத்திற்கு அந்த பெயர் தான். என்ன ஒரே வேறுபாடு, சிவன் என்பதை சிவம் என்று நாம் சொல்றோம். அதுதான் அந்த வேறுபாடு மட்டும் தெரிஞ்சுங்க. வேதாந்தத்தில் ஒரு சின்ன வேறுபாடு. சிவன் என்பதும் சிவம் என்பதும் நம்ம அடிப்படையாக சைவ சித்தாந்தப்படி சொல்லணும்னு சொன்னால், சிவன் என்பது தடத்த லட்சணத்திலே இருக்கின்ற ஒன்று. அது ஆதிசிவனாக இருக்கலாம், பரமசிவனாக இருக்கலாம். ஆதிசிவனை வைத்துக் கொள்ளுங்க. இப்போ சிவன் என்பது ஆதிசிவனை குறிக்கின்ற ஒன்று. சிவம் என்பது இப்போ சொன்ன தத்துவம். அது சுத்தமாயில் உள்ள இடமாக இருக்கிற தத்துவம். அது எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்? இப்போ நாமெல்லாம் உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா, உட்காருகிற ஒரு சேர் போட்டிருக்காங்க, நமக்கு ஒரு சேர் போட்டிருக்காங்க. இந்த சேர் போட்டது இடமாக கொள்ளுகிறோம். இதுவே நாம் அல்ல. இது இந்த நேரம் கொஞ்சம் ஏதோ வேலை படிக்கிறதுக்காக கேட்பதற்காக உட்கார்ந்துருவோம். முடிஞ்ச விடத்துக்கு போட்டு போயிட்டே போகிறோம், நாம் போயிட்டு போகிறோம். இது தனியாக இருக்குது. இடமாக கொள்வதற்கு அதிஷ்டானம் என்று பெயர். நாம் இதை அதிஷ்டானமாக கொள்ளுகிறோம். யார்? சித்து பொருள். நாம் அறிவான நாம் சடப்பொருளை உட்கார்ந்து கேட்குறோம். நியாயமாக என்ன பண்ணணும்? அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? பொன்னாடை போத்துறன்னு ஏன் போத்துறாங்க? அது பொன்னாடையா? அது சும்மா ஆடை பொன்னாடை ஏன் சொல்கிறாங்க? நியாயமாக பார்த்தா பொன்னால ஆயிரம் இல்லையா? பொன்னால ஆயிரம் ஏதோ பொன்னாடை போடுறாங்க, நாம் எடுத்து வச்சுக்கிறோம் அடிப்படையாக. என்றால் உயர்ந்த ஒரு நிலை. அது உங்களுடைய அறிவுக்கு உயர்ந்தது. வெறும் ஆடை சாதாரணம். எனவே இதை பொன்னாடையாக வச்சுங்க என்று அப்படி சொல்கிறீங்க. ஒரு உயர்ந்த ஒரு தகுதியை தரோம். அதனால தான் இன்றைக்கி கூட பொன்னாடை பொறுத்தது மதிப்பு, அது மரியாதை. அது எவ்வளோ காசு என்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் கிடையாது. மேடையில் பொன்னாடை போடுறாங்களா, பெரிய விஷயம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்க, வாங்கி கொடுத்து போடுன்றாங்க இல்லையா? ஏன்னா அது ஒரு மகிழ்ச்சி இல்லையா? அந்த மாதிரி அது பெரிய விஷயம். அது மதிப்பு. அப்போ மதிப்புக்குரிய சொல்கிறோம் இல்லையா? காரணம் என்றால் அவங்க அறிவுக்கு நாம் அந்த வித்தைக்கு ஒரு மதிப்பு தரணுன்றோம். ஏன்னா அது சாதாரணம் இல்லை. அதுபோல் வித்தைக்கு ஏற்ற ஒரு ஆசனம் என்று சொன்னால் என்ன, சிம்மாசனம் எடுக்கணும், அருமையாக இருக்கணும் ஆசனம் இல்லையா? அப்படி இல்லையே, சாதாரண நீங்களாக தான் உட்காந்து நானும் தான் உட்காந்துக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? நாளையிலேருந்து ஒரு சரியான ஒரு சேர் போடணும், அரியாசனம் சிம்மாசனம் என்றால் நான் பார்க்குறேன் இல்லையா? அமைச்சர்கள் என்று வந்தால் அவருக்கு தனி சேர். அந்த அம்மா உட்காந்தா எதில் யாருமே உட்கார மாட்டாங்க முன்ன, அந்த காலம். அவர் அப்படி ஒரு காலம் இருந்தது இல்லையா? அப்போ தான் தனியாக அமைச்சர்ன்றதுக்கோ பிரசிடென்ட்டுக்கோ தனியாக போடுறாங்க இல்லையா? அதுபோல் இருக்கணும் இல்லையா? பெருமான் இப்படி இருக்கிறான். அப்போ அது உயர்ந்ததல்லவா? சிவம் இடமாக கொள்ளுகின்ற தத்துவம் சிவம் பெரிய தத்துவம் அல்லவா என்று அதை உயர்த்தியாக சொல்லி ஆக வேண்டும். இருந்தாலும் தத்துவம் தான், சடப்பொருள் தான். சடப்பொருளாக இருக்கின்ற சுத்தமாயையை இடமாக கொள்ளுகிறான் என்பதால சிவம் என்பது வேறு, சிவன் என்பது வேறு. சிவன் என்பது தடத்த லட்சணத்திலே பெருமானை குறிக்கும். இடமாக கொள்ளுகின்ற இடத்தை சிவம் என்று குறிக்கும், தத்துவத்தை குறிக்கும். நேர் உள்டாதான் வேதாந்தம். வேதாந்தம் எப்படி தெரியுங்களா? சிவன் என்று சொன்னால் தடத்த லட்சணம், சிவம் என்றால் சொரூப லட்சணம். அவங்க சொல்றது நீங்கள் அதை படித்தா இன்னும் குழம்பிடும். அதை சொல்லி வச்சுங்க இல்லையா? நாம் எதை சொல்கிறோமோ அதை நேர் மாறாக சொல்லுவாங்க. நாம் சிவன் என்று சொன்னால் அது தடத்த லட்சணம், சிவம் என்றால் தத்துவம் சொல்கிறோம். அப்படி இல்லை. சிவம் என்றால் அதுதான் சொரூப லட்சணம், சிவன் என்று சொன்னால் அது தடத்த லட்சணம் என்று அவங்க சொல்கிறாங்க. அது வேதாந்தம் சொல்கிறது. நான் ஏன் சொல்லி வைக்கிறேன்னா, ஒருவேளை நீங்கள் வேதாந்தம் படிச்சிங்கன்னா அதில் இந்த மாதிரி குழப்பம் தான், ஐயா இப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதுங்க. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அதுதான் வேதாந்தம். ஆமாம், இல்லை இல்லை, அங்கே அங்கே பெருமாளை தான் போகிறாங்க. பெருமாள் அதாவது இப்போ வேற ஒன்றும் இல்லை. சுத்தமாய இடமாக கொண்டிருக்கான் இல்லையா? சுத்தமாய இடமாக கொண்டதால சிவம். ஆன்மாவை இடமாக கொள்கிறான் அல்லவா? சிவனாக இருக்கின்றவன் என்னுடைய ஆன்மாவை இடமாக கொள்வதாலே நானே சிவமாக இருக்கிறேன். அவனை இடமாக கொள்றான் என்ன. எனவே இந்த ஆன்மா அவனுக்கு இடமாக இருப்பதாலே சிவமாக்கி என்று சொல்ற. அதான் அடிப்படை. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கினை ஆண்டு அப்படி. ஆன்மாவா? ஆமாம், அது ஆன்மா, அது ஆன்மானந்தவாதம்னு ஒன்று இருக்குது பின்னால். அது
முத்திரிச்சியம் குருஞான சம்பந்தர் சொன்னது. அதாவது ஆன்மாவிற்கு ஒரு சித்தமலம் அறிவித்து சிவமாக்கின்னு இருக்கு இல்லையா, அது நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. சொல்லி சொல்லலாம், இது இருக்கட்டும் அப்படியே இதான் இந்த விஷயம் இவ்வளோ தான் இருக்குது, இன்னும் இருக்குது. அந்த இன்றைக்கி ஒரு விஷயம் மலேசியா தான் பேசுகிறேன், வந்தோடனே அவங்ககிட்ட மலேசியா தான் பேசுகிறேன். மலேசியாவுடைய என்ன அழைக்கிறாரு நாகப்பன் ஒரு ஐயர், அவர் சித்தத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக இல்லை சார் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார். ஒரு செய்தி இன்றைக்கி சொல்லணும்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். நாம் தெரிஞ்ச வேண்டிய விஷயந்தான் அது. சிவநெறி பிரகாசம் என்று பீடி ஸ்வாக்ரயோகிகள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். நாம் சாத்திர நூல்களை படிப்பது போலவே இன்னும் சில நூல்களை படித்தால் மேல் விளக்கம் கிடைக்கும். இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் அங்கே போகணும். இதே தெரியாது அங்கே போனால் இன்னும் குழப்பம் வந்துடும். அதனால் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அங்கே போய் படிக்கலாம். அது மேல் விளக்கம் அங்கே கிடைக்கும். அதில் ஒரு விஷயம், சித்தம் என்பது என்ன என்பதை பற்றி பெரிய பிரச்சனை. சிவஞான முனிவருக்கும் அந்த கருத்து சரியாக பிடிபடாமல் அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார். அப்பா அதை மறுத்துட்டு இருக்காங்க. சிவஞான திருநெறிவரில் மறுத்து எழுதியிருக்காங்க. அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு மறுத்து எழுதியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம், அங்கே போக வேண்டியதில்லை. இப்போ நம்ம சித்தம்னா என்ன என்று சொன்னால் 3 குணங்கள் இருக்கு இல்லையா, ராஜச தாமச சாத்விக குணம். இந்த 3 குணங்களும் சமமாக வெளிப்பட்டால் அது சித்தம். சமமாக வெளிப்படணும். சமமாக வெளிப்படாமல் அடங்கி இருந்தால் அது மூலப்பகுதின்னு வாங்க, பிரகிருதி மாயை. 2 இடம், மூலப்பகுதி அந்த 3 குணங்கள் வெளிப்படாமல் அடங்கி இருப்பது. வெளிப்படுகிற பொழுது 3 ஒன்றாக தான் வரும், ஒரே சமயத்தில் முளை வர மாதிரி வரும். 3 ஒன்றாக வருகிறது. சமமாக வெளிப்பட்டால் அது குணம், அது சித்தம் என்று நாம் சொல்கிறோம். அதான் சித்தத்துக்குள்ள விளக்கம். குணங்கள் வசப்பட்டது தான், ஆனால் சமமான குணங்கள் வெளிப்படும், அதான் சித்தம் என்று சொல்கிறோம். இப்போ இதை வைத்துக் கொள்ளுங்க. இனிமேற்பட்டு அதிலிருந்து தான் நமக்கு புத்தி வரப்போகுது, சித்தத்தில் தான் வரப்போகுது. அதாவது குணங்கள் அதிலிருந்து தான் வசப்பட்டு வரப்போகுது. அதிலிருந்து அகங்காரம் வரப்போகுது. இதெல்லாம் பின்னால் படிக்க போகிறோம், இருந்தாலும் சொல்லி வைக்கிறேங்க. புத்தி என்பது என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் வேறுபாடு இருக்குது. என்ன சொல்கிறாங்க, புத்தி என்று சொன்னால் அவங்க சொல்கிறது, வேதாந்திகள் சொல்கிறது, தமோ குணம் மிகுந்தால் தாமத குணம் மிகுந்தால் புத்தின்றாங்க. நாம் அப்படி சொல்கிறதில்ல, சாத்விக குணம் மிகுந்தால் புத்தின்றோம். இப்போ நம்ம சொல்கிற 3 குணங்கள் சாத்விக ராஜச தாமச குணம் சமமாக இருக்குது. இதில் சாத்விக குணம் மட்டும் மேலோங்கின்னு வச்சுங்க புத்தி, ராஜச குணம் மேலோங்கினால் அகங்காரம். அதுக்கப்புறம் அந்த அகங்காரம் 3ஆக போய் மனம்னு வரப்போகுது பின்னால். அதுவரை இப்போ ஞாபகம் வச்சுங்க, சாத்விக குணம் வெளிப்பட்டால் மேலோங்கினால் அது புத்தி, ராஜச குணம் மேல்பட்டால் அகங்காரம். எது போல என்றால், புத்தி இருந்தால் தப்பு பண்ண மாட்டோம், அகங்காரம் இருந்தால் தப்பு பண்ணுவோம் இல்லையா, அடிப்படை. அப்ப அகங்காரம் என்பது ராஜச குணம். தவறு செய்யாமல் இருக்கிற புத்தி என்று சொன்னால் அது சாத்விக குணம், சரிதானே? ஆனால் புத்தி தப்பு பண்ணுதா இல்லையா? எனக்கு புத்தி கெட்டு போச்சுங்க, நான் என்னங்க பண்றதுன்னு சொல்றேன் இல்லையா? அப்போ கெடாமல் கிடையாது புத்தி, கெட்டு போறதும் உண்டு. புத்தி புத்தி கெட்டுதான் பண்ணாம்பா அப்படின்னு கெடாமல் போனா புத்தி. நாம் என்ன சொல்றோம், புத்திக்கு கெடுகின்ற நிலையும் உண்டு, கெடாமல் இருந்தா பரவாயில்ல, கெடுகின்ற நிலையும் உண்டு. அதனால தான் நம்ம சிறப்பாக சொல்றது கிடையாது. ஏன்னா இந்த 3 குணங்கள்ல சாத்விகம் தானே வெளிப்படுது, ராஜசம் தாமசம் அங்க இருக்குது, அந்த புத்திக்கு கீழே அடங்கி இருக்குது. அப்ப புத்தி என்பது ராஜசம் என்ற ஒரு நாற்கு ஸ்டூலு, தாமசம் என்ற ஸ்டூல், இந்த 2ஐயும் கால் வைத்துக்கொண்டு ஏறி நிற்குது. எது சாத்விகம் நிற்குது. இந்த ஸ்டூல் போச்சு வச்சுங்க, சாத்விகம் போயிடும். எனவே இதை ஆதாரமாக கொண்டு ராஜச குணத்தையும் தாமச குணத்தையும் அடக்குது, அடக்கி கொண்டுதான் சாத்விகத்தை காட்டுது. எது போல என்றால், இப்ப சொல்றான் இல்லையா, என்ன ரொம்ப சொல்லாத, உள்ளே இருக்கிற மிருகத்தை வெளியே விட்டுருன்றான் இல்லையா, சொல்றான் இல்லையா? அப்ப உள்ள மிருகம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா, அடிப்படையா. நாமும் அப்படித்தான். இப்ப எல்லாருக்கும் மிருக குணம், உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், மிருக குணம் இருக்குது. என்ன 7 மணியில் உங்களுக்கு சாத்விக குணம், 7:15 மணி ஆச்சுன்னு வச்சுங்க, என்னடா இதுன்னு இவர் இல்லையா? அப்போ சாத்விக குணம் போயிட்டு ராஜச குணம் மேலே வந்து தாமசம் வந்துடுது இல்லையா? அப்போ சாத்விக குணம் என்றால் ராஜச குணத்தையும் தாமச குணத்தையும் துணையாக கொண்டு வருகின்ற சாத்விகம்.
எந்த நேரத்தில் ராஜசம் வரலாம், தாமசம் வரலாம். எனவே புத்தி கெட்டு போகுது. அகங்காரம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அது வேண்டியதில்லை வச்சுங்க. அதனால் என்ன செய்தார்கள் வேதாந்திகள்? தாமத குணம் மிகுந்தால் புத்தி என்னும், நாம் சாத்விகம் உணர்ந்தால் புத்தின்னு சொல்லணும். இருக்கட்டும். இப்போ சித்தம் இருக்கு இல்லையா, தாமசம் கிடையாது, ராஜசம் எதுவும் கிடையாது, அப்படியே அடங்கி இருக்கின்ற ஒன்று. இது என்ன செய்கிறது? இப்போ யாரோடும் தொடர்பில்லாமல் இருந்தது, புத்தி பிறந்தது, அகங்காரம் பிறந்தது, மனம் பிறந்தது இல்லையா? இதெல்லாம் போய் வெளியே போய் சொல்லுது. மனம் போய் புறத்தில் எல்லாத்தையும் பார்க்குது, பார்த்து ரிப்போர்ட் பண்ணுது புத்திக்கு. புத்தி யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுது? சித்தத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுது. இப்போ ரிப்போர்ட் பண்ணி யார் மூலமாக கேட்குது என்றால் மனம், அகங்காரம், புத்தி மூலமாக சித்தம் கேட்குது இல்லையா? அப்படி கேட்கறதுனால தான் அதை சித்த மலம். நாங்கள் சித்த மலம் அறிவித்து என்று சொன்னால் அது சித்த மலம். இந்த கருவிகள் பேச்சை கேட்டு சிந்திக்குது இல்லையா? சித்தம் சிந்திக்கும். சிந்திக்கிற பொழுது சிவநெறி பிரகாசில் ஒரு அருமையான கருத்து சொல்றார். சித்தம் என்பது என்ன என்றால் சிந்திப்பது மட்டுமல்ல. சிந்திப்பது என்றால் என்ன? போகத்தை சிந்தித்தல்றார். போக சிந்தனை என்று எழுதுறார். ஒரு அரிய கருத்து அது. போக சிந்தனைனா என்ன அர்த்தம்? போகம் என்றால் அனுபவித்தல். உயிருக்கு ஒரு அனுபவத்தை தரணும். அனுபவத்தை தருவதற்காக ஒரு சிந்திக்கிறது. என்ன அனுபவம் வரும் என்றால் ரெண்டு வகையான அனுபவம் தான். ஒன்று உலகியல் இன்பம், இன்று பெருமான் இன்பம். ரெண்டு தான். இகபோகம், பரபோகம், ரெண்டு தான். இப்ப சித்தம் இருக்கு இல்லையா, போக சிந்தனை இருக்கின்றது. போக சிந்தனை தான். எதுவா அதுவா அது முடிவு பண்ணலை. இப்போ என்ன ஆகிப்போச்சு? அடுத்து கருவிகள் வந்ததாலே, மனம், புத்தியில அகங்காரம் வந்ததால அந்த போகம் என்ன ஆகி போச்சு? இகபோகமா போச்சு, உலகிலா போச்சு. அப்ப அது சித்த மலம்னார். அப்ப அந்த மலத்தை அறிவித்துனார். அறிவிக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? மனம் சொல்ல கேட்கக்கூடாது, அகங்காரத்தை கேட்க அடக்கணும், புத்தி சொல்ல கேட்கக்கூடாது. கேட்டு சித்தம் தனியாக சிந்தித்தால் இதனுடைய கருவி தொடர்பு இல்லை. கருவி தொடர்பு இல்லை என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண? சித்தம் பரபோகத்தை சிந்திக்கும். வெளியே போகாம உள்ள சிந்திக்கிறது. உள்ளே சிந்திக்கிறது பரபோகம் அல்லவா? அங்கே சித்தத்துள் தித்திக்கும் தேனே என்றார். ரெண்டும் சொல்லியிருக்காங்க பெரியவர்கள். சித்தம் என்ற ஒன்றை வைத்து சித்த மலம் அறிவித்தல் என்றால் கருவிகளோடு சேர்ந்து சிந்தித்தால் அது யோக சிந்தனை, அது சித்த மலம். கருவிகள் விட்டு நீங்கினால் அது பரபோகத்தை சிந்திக்கும், அது சித்தத்துள் தித்திக்கும் தேன். எதுவாக இருந்தாலும் அது மலம்தான், அதையும் கடக்கணும் என்ற விஷயம். அப்ப சித்தத்துக்கு சைவ சித்தாந்தம் எவ்வளவு சிறப்பு கொடுத்து சொல்லிருக்குது. இந்த சித்தம் என்பதை பற்றியே கவலைப்படாம அது இல்லவே இல்லைன்ட்டாங்க, அதை உற்றுங்கட்டாங்க பல பேர். சித்தம் என்ற சொல்ல யாருமே சொல்லாம சித்தத்திற்கு இவ்வளவு சிறப்பு கொடுத்ததால் தான் நமக்கு சித்தாந்தம் என்ற சொல்ல நாம சொல்றோம். அதை சொல்றாரு. அது கொஞ்சம் இருக்கு, அது சொல்ல வேண்டியதுதான், சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் கொஞ்சம் விரிவா இருக்குது, சொல்லணும். அதனால இந்த அளவு நான் வைத்துக் கொள்வோம். அது வேற ஒன்றும் இல்லை. சிவமாக்கின்றது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. சித்தமலம் அறிவித்தாச்சு. இப்போ அறிவித்த உடனே இப்போ என்ன? கருவிகள் கிடையாது. கருவிகள் துணை இல்லைன்னா பெருமான் இப்போ யார்? உயிருக்கு யார் துணை என்றால் பெருமான் தான் துணை. எனவே பெருமான் இப்போ உள்ளவனை. இப்போ என்னுடைய உயிரை, ஆன்மாவை சிவமாக ஆக்குகிறான். ஆக்குதல் என்பது செயற்கை. தானாக இருந்தால் சிவம், சிவம் ஆக்கின்னு போட்டார். எனவே செயற்கையாக நான் ஆன்மாவாக இருந்தேன், இப்பொழுது சிவத்தினுடைய தன்மையை நான் பெறுகிறேன். எப்போ? இந்த கருவிகள் எல்லாம் நீங்கினால், சித்தம் தனியாக இருந்தால் சித்தத்துள்ளே பெருமான் வருகிறான் என்றால் அதைத்தான் சிவமாக்கி என்று செயற்கையா சொல்றது என்று அடிப்படையா நம்ம சொல்றோம். அடிப்படையா அதான் அது சித்தம் செல்லா சேச்சு. நாம செல்ல முடியாது. அது நாம செல்லவே முடியாது, சித்தம் செல்ல முடியாது. யாரு? முத்தி நிச்சயத்தாவது தான் இருக்கார். எப்படின்னா அவர் ஆன்மானந்தம் சொல்ற பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆன்மாவிற்கே ஒரு இன்பம் உண்டு. நான் சொன்ன இப்ப ஆகமங்கள் சத்து சித்து ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தத்தில் முக்கியமாக ஆனந்தம் நமக்கு கிடையாது. நம்முடைய சைவ சித்தாந்த கொள்கைப்படி உயிர் சத்தாக இருக்கும், சித்தாக இருக்கும், ஆனந்தம் கிடையாது. ஆனால் ஆன்மாவிற்கு ஒரு ஆனந்தம் உண்டு என்று சொல்லி கருவிகள் நீங்கினால் ஆன்மா தன்னுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கும் சிவனுடைய துணையோடு என்று சொல்றாங்க. அது நமக்கு பொருத்தம் கிடையாது. சிவன் அப்பொழுதும் பெருமான் தான் ஆனந்தத்தை தருகிறான், நாம் பெறுகிறோம். எப்பொழுதும் அவன் தர நாம் பெறுகிறோமே தவிர நாமே பெறுவது என்பது இல்லை என்பது. ஆன்மா இவர் இதில் மறுக்க சொல்ற முத்திரிச்சி வருது. முத்திரிச்சி பாட்டு சொல்றாரு, செலுத்தி சொல்றாரு. ஆனால் பிறப்பு இறப்பு எதற்காக? நமக்கு ஆனந்தம் வரவு இயல்பா இருக்கலாம் இல்லையா? பிறப்பு இறப்பு என்பது எதற்காக நமக்கு வருகிறது என்றால் துன்பத்தை அனுபவித்த பின்னால் தான் நமக்கு இன்பம் என்பதே தெரியும். பெருமானுக்கு அது கிடையாது. அவன் எப்பொழுதுமே இன்பமா இருக்கிறான். துன்பத்தை கண்ட பின்னால் அவனுக்கு இன்பம் கிடையாது. நமக்கு அப்படி இல்லை. எது இன்பம்?
துன்பத்தை அடிபட்ட பின்னால் தான் ஒத்தடம் கொடுத்தா நல்லா இருக்குது. அதுபோல் அதுபோல் துன்பத்தை அனுபவித்த பின்னால், பிறவியை அனுபவித்த பின்னால் தான் பிறவாமை என்பதை நமக்கு அறிய முடியும் என்று சொல்கிறாங்க. அது தனியாக முத்தி நிச்சயம் படிக்க வேண்டிய ஒரு பகுதி. அதுவரை இன்னைக்கு நிறுத்தி வைப்போம். நாளைக்கு நம்ம மறுபடியும் சிந்திப்போம். அந்த நாதம் இந்த மட்டும் கொஞ்சம் ராத்திரியில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். எண்ணி பார்த்து கொஞ்சம் குழம்புங்க, இல்லை தெளிவடைங்க பார்ப்பேன் எப்படி